அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனில் இலக்கிய நயம் என்ற தொடர் உரையில் 22ஆம் நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் முடிச்சுக்கள் என்ற அந்த சொல்லு திருக்குர்ஆனில் பல இடங்களில் வருகிறது. அந்த எல்லா இடங்கள்லையுமே அதனுடைய நேரடி அர்த்தத்தில் வராமல் ஒரு மாற்று பொருளில் தான் பயன்படுத்தப்படுது என்ற விவரத்தை நேற்று அறிந்தோம். அதற்கு சான்றாக மூசா நபி அவர்கள் தன் நாவில் உள்ள அந்த முடிச்சை அவிழ்க்குமாறு அல்லாட்ட துவா செய்கிறாங்க. அந்த முடிச்சுக்கு முடிச்சுங்கிற அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகளை பார்த்துட்டோம். அதே மாதிரி அமைந்த இன்னொரு வசனம் என்னென்னு கேட்டால், திருக்குர்ஆனில் 113வது வசனம், அதாவது ஃபலக்கு சூறாங்கிறாங்கல்ல, அந்த ஃபலக்கு அத்தியாயத்திலையும் முடிச்சுக்கள்ங்கிற வார்த்தை வருது. அதில் முடிச்சுன்னு ஒருமையாக வருது மூசா நபி இதில் முடிச்சுக்கள் என்று பன்மையாக வருகிறது. இது எப்படி வருதுன்றா, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவுது பி ரப்பில் ஃபலக், அதிகாலையுடைய இறைவனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதிகாலை நேரத்துக்கு யார் இறைவனாக இருக்கிறானோ அவனிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக்க, அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து, அவன் எதையெல்லாம் படைத்திருக்கிறானோ அதிலிருந்து எந்த தீங்கும் எனக்கு வராமல் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்வீராக. இதில் ஒன்றும் விளக்கம் இல்லை, சாதாரண அர்த்தத்தில் போயிடும். ஒமின் ஷர்ரி காசுக்கின் இதா வகப், இருள் பரவும் பொழுது அந்த இருளினால் ஏற்படுகிற தீங்கு, இருட்டுக்குன்னு ஒரு தீங்கு இருக்கிறது. வெளிச்சமாக இருக்கும், எல்லாம் பிரைட்டாக தெரியும். இருட்டாயிருச்சின்னு சொன்னால் ஒன்று கடக்கு ஒன்று விளங்கிட்டு பயந்துருவோம். அதிலேருந்து ஒரு தீங்கு வரும், அந்த தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்த 4வது வசனத்தில் தான் இந்த முடிச்சுக்கள் வருது. எப்படி வருதுன்னா, ஒமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உக்கத், உக்குதத்துனா முடிச்சு, உக்கதுன்னா முடிச்சுக்கள். அந்த உக்குதத்து என்பதனுடைய பன்மை தான் உக்கதுங்கிற வார்த்தை. ஒமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உக்கத், முடிச்சுகளில் ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் அப்படின்ட்டு இதில் இருக்குது. ஷர்ருண்டா தீங்கு, நஃபாசாத்துனா ஊதுறதுக்கு பூண்டு ஊதுறாங்கல்ல, அந்த ஊதக்கூடியவங்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமை பரும்போது ஏற்படுகிற தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு பொறாமைக்காரன் இருக்கான்னா, என் மேலே பொறாமைப்பட்டான்னு சொன்னால் அவன் எதாவது எனக்கு செய்வான். யார் மேலே அவனுக்கு பொறாமை வருகிறதோ அவங்க மீது என்ன செய்வான், எதாவது இடைஞ்சல் பண்ணுவான், இடையூறு பண்ணுவான். அதனால் ஒரு தீங்கு வரும். யாராவது பொறாமையின் காரணமாக எனக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்வார்களே, ஆனால் அந்த தீங்கு நேராமல் அல்லாஹ் ஒன்றை தான் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்வீராக என்று இந்த வசனத்தில் ஒரு கட்டளை இடப்படுகிறது. இதில் இந்த பொறாமைக்காரனுடைய தீங்குங்கிறது நமக்கு விளங்குகிறது, இருளுடைய தீங்கு என்பதும் விளங்குகிறது, அல்லாஹ் படைத்தவற்றுடைய தீங்கு என்பது நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் முடிச்சுக்களில் ஊதும் பெண்களின் தீங்குங்கிறது அது எதை சொல்கிறான்னு ஒரு விளக்குனா தான் வழங்கும், வார்த்தைக்கு அர்த்தம் தான் வழங்குமே தவிர இது எதை பற்றி பேசுதுன்னு விளங்குற மாதிரி அந்த சொல்லு இல்லை. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வார்த்தைக்கு முடிச்சுக்கள்னு யாரும் அர்த்தம் செய்யலை, முடிச்சுக்கள் அர்த்தம் இல்லைன்னு வச்சிடுறாங்க. வேறு அர்த்தம் கொடுக்குறாங்கல்ல, அந்த வேறு அர்த்தத்தை தப்பாக கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டால், முடிச்சுக்களில் ஊதுதல் என்று கேட்டால் சூனியக்காரங்க, சூனியம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, முடிச்சில் ஊதி சூனியம் செய்வாங்க. அதிலேருந்து பாதுகாப்பு தேடுவதுக்கு தான் இந்த வசனம் அருளப்பட்டு, இந்த சூறாவே அருளப்பட்டுச்சு அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க பல அறிஞர்கள் சொல்கிறாங்க. முடிச்சுக்களில் ஊதுனா ஏன்னா பெண்கள்னு ஏன் வருதுன்னு கேட்டால், அந்த காலத்தில் பெண்கள் தான் அதிகமாக சூனியம் பண்ணாங்க, அதனால் பெண்கள்னு வருகிறது அப்படின்னு சொல்லி இந்த சூறாவில் நஃபாசாத்தி ஃபில் உக்கத் என்கிற வார்த்தை முடிச்சுக்களில் ஊதும் பெண்கள் என்று வந்தாலும் சூனியக்காரிகளுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அவங்க மாற்றுறது தான் கொடுக்குறாங்க.
முடிச்சுன்னு அர்த்தம் செய்யலை. முடிச்சுட்டு தான் ஊதுவாங்களாம். சூனியம் பண்ணுற ஆளுக்கு வந்து முடிச்சு போட்டு ஊதுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சூறாவில் எந்த ஒரு இடத்துலையுமே இது சூனியக்காரங்களை பற்றி தான் குறிக்குது என்று முன்பின் வசனங்களில் எந்த ஒரு குறிப்புமே இல்லை. முடிச்சுக்கோலில் ஊதக்கூடியவருடைய தீங்குன்னு மட்டும்தான் வருகிறது. இது சூனியத்தை தான் குறிக்குது என்று சொல்வதற்கு போதுமான ஆதாரம் இருக்கணும்ல. ஆதாரம் என்னென்னு கேட்டால், சில தப்சீர்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்டால், அதாவது இது வந்து அதாவது ரசூலுல்லாவுக்கு சூனியம் செஞ்சாங்களாம். சூனியம் செஞ்ச உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர், அம்மார் பின் யாசிர் ஆகியோரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த கிணற்றுக்கு அனுப்பினார்கள். அவர்கள் கிணற்றின் நீரை இறைத்தார்கள். அந்த நீர் மருதாணிச்சாரை போல இருந்தது. பின்னர் பாறாங்களை நீக்கினார்கள். அதன் அடியில் இருந்த பேரிச்சம்பாளையின் உரையை வெளியே எடுத்தார்கள். அதில் நபி அவர்களின் தலைமுடியும் அவர்களுடைய சீப்பின் பற்களும் இருந்தன. ஊசியில் கோர்க்கப்பட்ட நூலும் 12 முடிச்சுக்கள் போடப்பட்டு இருந்தன. அப்போதுதான் 113, 114 அத்தியாயங்கள் அருளப்பட்டன. ஒவ்வொரு வசனத்தை ஓதியவுடன் ஒவ்வொரு முடிச்சாக அவிழ்ந்தன. 113லையும் 114லையும் சேர்த்து 12 வசனம் வரும். 12 முடிச்சு போட்ட வந்துச்சான். இந்த ஃபலக்கு நாசு ரெண்டையும் ஓத ஒவ்வொரு வசனம் ஓத ஒவ்வொரு முடிச்சாக அவிழ்ந்தது அப்படின்னு சொல்லி சாலபிங்கிற ஒரு ஆள் எழுதின தப்சீரில் எழுதி வச்சிருக்கிறார். இப்படி எழுதினதுக்கு வந்து இவர் தப்சீர் பிற்காலத்தில் வந்து ஒரு தப்சீர்காரர் தான் இவர். இது எந்த ஹதீஸில் இருக்குது, யார் அறிவிப்பாளர், எந்த கிதாபில் இருக்குது, சனது என்ன, ஒன்றுமே இல்லாமல் அவர் எழுதி வச்சிருக்கிறார். அவர் இந்த இதுக்கும் சூனியத்துக்கு சம்பந்தமே இல்லை. சூனியத்தை பற்றி தான் இது இறங்குனதுன்னு சொல்கிறாங்கல்ல. சூனியத்தை பற்றி இறங்குனதுன்னு சொல்வதற்கு ஒரு ரசூலுல்லாவுடைய ஒரு ஹதீஸ் இருக்கணும், இல்லை சஹாபியாவது இதுக்கு தான் இறங்குனுச்சின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் இது சலபி என்ற ஆளுடைய ஒரு தஃப்சீரில் தான் இருக்குது. இந்த விஷயத்தை இது இப்னு அப்பாஸ், ஆயிஷா 2 பேரும் கூறினார்கள் என்று வர சேர்த்து சொல்லியிருக்கிறார். இப்னு அப்பாஸ் யார்கிட்ட கூறினார், ஆயிஷா யார்கிட்ட கூறினாங்க, அவங்க யார்கிட்ட கூறினாங்க, அவங்க யாருன்னு கூறினாங்க, எந்த ஹதீஸினுள்ள எடுத்தார் அப்படிங்கிற விவரம் அதில் இல்லை. அதனால் இந்த விஷயத்தை வந்து இதில் இவர் இப்னு கசீர் இருக்கார்ல, அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த சாலபியில் உள்ளதை எடுத்து காப்பி பண்ணிவிட்டு இது வந்து எந்த ஒரு சான்றும் இல்லாமல் இவர் வந்து பொய்யாக சொல்கிறாரு, தவறாக சொல்கிறாரு, இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் அது சாலபி சொன்ன தஃப்சீர்லேருந்து எடுத்து போட்டு இது பிழையான செய்தி, இதுக்கு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது, இது இந்த சூனியத்துக்கு தான் இறங்குனுச்சுங்கிறது. பொதுவாக சைத்தான்லேருந்து தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய சூறாக்கள் தான் இந்த 2 சூறாக்களுமே. சூனியங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் இது எல்லாமே இறங்குனுச்சு அப்படின்னு இது இறங்குனதுக்கு இதை காரணமாக்கி சூனியத்துக்கு ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு சான்றாக்குவதற்கு இதை எடுத்து வைக்கிறாங்க. முதல்ல இந்த வசனங்கள் இந்த சூறா 113, 114 2 சூறாக்களுமே சூனியத்தை குறித்து இறங்குனது என்பதற்கு ஒரு ஆதாரம் கிடையாது. அது ஆதாரம்னா அந்த தஃப்சீரில் ஒருத்தர் எழுதி வச்சுக்கிறது தான் ஒரு ஆதாரம். அந்த தஃப்சீரில் உள்ள ஒரு ஆதாரத்தையே ஒரு இப்னு கசீருங்கிற தஃப்சீர்காரர் மறுத்துடுறார். இவர் எழுதியிருக்கிறாரே ஒரு சனதும் இல்லை, ஒரு அறிவிப்பாளர் தொடரும் இல்லை, சும்மா ஆயிஷா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்கன்றதெல்லாம் வந்து நிற்காது, அவர் எந்த கித்தாப்பில் இதை எடுத்தாருங்கிறதையும் சொல்லலை, அதனால் இது ஏற்கத்தக்க செய்தி இல்லைன்னு இப்னு கசீர் அவரும் மறுத்துடுறார். அதே போல் வந்து இந்த விஷயத்தை வந்து இவர் இப்னு ஹஜர் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இது வந்து இந்த மாதிரி எழுதப்பட்டதாக சொல்கிறாங்க. அது மாதிரி பைஹக்கி அவர்கள் வந்து பலவீனமான அறிவிப்பாளர் தொடருடன் தலாயில் நுபுவா என்ற நூலில் இதை கூறுகிறார். அதுபோல் இப்னு சாத் அவர்கள் இப்னு அப்பாஸ் வழியாக அறிவிப்பாளர் தொடர் அருந்த செய்தியை பதிவு செய்துள்ளார் என்று இப்னு ஹஜர் வந்து விமர்சனம் பண்ணுறார். வேறு சில பேர் இதை சொல்கிறாங்க, அது தொடர்பு அருந்த செய்தியாக இருக்கிறது, பலவீனமான ஆட்களை கொண்டு செய்தியாக இருக்கிறது, அதனால் இந்த சூறா வந்து அதுக்கு இறங்குனதில்லை. முடிச்சுக்கள் ஊதுறதுல வந்து அதுக்கு இறங்குனா தான் சூனியத்தை தான் அது குறிக்குதுன்னு நான் கொண்டு போக முடியும். சூனியம் சம்பந்தப்பட்டதே கிடையாது. இது பொதுவாக ரசூலுல்லா வந்து பாதுகாப்பு தேட சொல்லி கற்றுக் கொடுத்த ஒரு வசனங்கள். அதனால் சூனியத்துக்கு தான் உள்ளதுங்கிறத வந்து எடுக்கவே முடியாது. அது போக என்னென்னு கேட்டால் சூனியம் இருக்கா இல்லையான்னு தனி விவாதம், அதுக்கு மட்டும் நம்ம போகலை. இப்போ அது பல தடவை விளக்கியிருக்கிறோம். சூனியங்கிறது ஃப்ராடு, அப்படி ஒன்று கிடையாது, ஏமாற்று வேலை, ரசூலுல்லாவுக்கு சூனியம் வைக்கப்படவே கிடையாது அப்படின்ட்டு அதையே எடுத்தோம்னா அதுவே நீண்ட உரையாக போயிடும். அதை வச்சுக்கிறோம். இந்த வசனம் அதுக்கு உள்ளதா ஆதாரம் காட்டுறவங்க
இந்த வசனத்தையும் அதுக்கு ஆதாரமாக காட்டுறீங்களே, இந்த வசனம் வந்து சனது இல்லாத, அறிவிப்பாளர் வரிசை இல்லாத அல்லது பலவீனமான அறிவிப்பாளர் வரிசையை கொண்ட செய்தின்னு சொல்லி நீங்களே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இப்னு ஹஜரு, இப்னு கசீர் போன்றவர்கள்லாம் வந்து இது நிராகரிச்சிட்டாங்க. அவங்க நிராகரிக்காட்டால் கூட நமக்கு சனதில் நம்மளே நிராகரிக்க வேண்டியதானே, ஆதாரம் எங்கே இருக்குது? ஆதாரத்தோடு சொல்லுங்கள். தஃசீரில் எழுதுனதெல்லாம் ஆதாரமாகாது. அப்படிங்கிறதுனால இது சூனியத்துக்கு உரியது அல்ல. இன்னும் சொல்ல போனால் அந்த சூனியத்துக்கு உரியதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நம்ம சில எதிர்கேள்வியும் கேட்கலாம். இது சூனியத்துக்கு தான் அருளப்பட்டுச்சின்னு சொன்னீங்கன்னா பல கேள்வி அதில் வரும். முடிச்சுகளில் ஊருக்கு என்ன அர்த்தம் நம்ம தனி அர்த்தத்தை சொல்லுவோம். அதுக்கு சரியான அர்த்தம் என்னங்கிறத ஹதீஸ் துணையோடு நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி தப்பான அர்த்தத்தை வந்து நம்ம கிளியர் பண்ணணும்ல, அதுக்காக தான் முடிச்சுகளில் ஊதுற பெண்கள்ங்கிறீங்களே. அப்போ வந்து ஆண்கள் சூனியம் செஞ்சு அதுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அவங்க கருத்துப்படி வச்சா அல்லாஹ் வந்து சூனியக்காரனுடைய தீங்கிலேருந்து பாதுகாக்கிறதா இருந்தால் சூனியக்கார பெண்களிடமிருந்தும் சூனியக்கார ஆண்களிடமிருந்துங்கிற மாதிரி தான் நல்லா சொல்லுவான். நீங்கள் பெண்களிடமிருந்தானே பாதுகாப்பு தேடுற மாதிரி வருது. இது சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய சூறான்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து ஆம்புல சூனியம் செஞ்சு அதுக்கு என்ன இல்லை, எந்த ஒரு செக்யூரிட்டியும் இந்த வசனத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்துடுது. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ ரசூல்லாவுக்கு சூனியம் செஞ்சதுன்னு சம்மந்தப்படுத்துகிறீங்க. ரசூல்லாவுக்கு சூனியம் செஞ்ச ஆளுன்னு உங்கள் கருத்து பிரகாரம் லபீதுன்னு ஒரு ஆம்பளை தானே செஞ்சான். ரசூல்லாவுக்கு சூனியம் செஞ்ச ஆள் யாருன்னு கேட்டால் லபீதுல் அசம்னு சொல்லி ஒரு ஆம்பளை தான் செஞ்சுருக்கிறான், ஆண் யூதன். அப்போ ஆணு தான் சூனியம் செஞ்சு இருக்கும் பொழுது அது சம்பந்தமாகவே அந்த வசனம் இறங்குறதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஆம்பளையத்தானே அதை சொல்லி இருக்கணும். சூனியம் செஞ்சது ஆம்பளைன்னு வருது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி உலகத்தில் உள்ள மந்திரவாதி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆம்பளை தான் சூனியக்காரனாக இருப்பானோ. இந்த கதைகள் தான் சூனியக்கார கிழவின்னு கொண்டு வருவாங்க. புராண இதிகாசங்கள்லாம் நினைச்சாங்க சூனியக்கார கிழவின்னு ஒரு கதையை போட்டு விட்ருவாங்க. கதையில் தான் சூனியக்கார கிழவி இருக்குமே தவிர எல்லாம் மந்திரவாதம் யாராக இருக்கிறான்? எல்லாம் ஆம்பளை தான் செய்வாங்க. ஆம்பள் தான் அந்த சூனியம் இந்த மாதிரி ஏமாத்துறதுலாம் ஆண்கள் தான் அதிகமாக செய்கிறாங்களே தவிர பெண்கள் அதை செய்கிறதே கிடையாது. அது ஒன்றாச்சா? அதனால் அது சிந்திச்சு அந்த சனதும் இல்லை. அதே கருத்தரிப்படில் பார்த்தானே அதுக்காகத்தான் அது இறங்குமாக இருந்தால் முதல்ல அந்த ஆம்பளை தானே சூனியம் செஞ்சு அவன்கிட்டருந்தில் பாதுகாக்கிற மாதிரி வாசகம் வரணும். அது ஒரு விஷயம் இருக்குது. அதுபோக வந்து இந்த சூனியம் செஞ்சது கூட ஆயிரக்கணக்கான முறைகளில் செய்கிறாங்க. இல்லை ஃப்ராடு தான் இருந்தாலும் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விதமாக என்ன செய்கிறான், சூனியம் செய்கிறான். இதில் வந்து முடிச்சில் ஊதுறதுக்கு மட்டும்தானே பாதுகாப்பு இருக்குது. வேறு வகையில் செஞ்சால் என்ன செய்வீங்க? சூனியம் வந்து முடிச்சுகளில் ஊதி சூனியம் செய்கிறாங்கல்ல, முடிச்சுகளில் ஊதுறதுன்னு அது வந்துருச்சு. அப்போ முடிச்சில் ஊதுறதுங்கிறது வந்து உங்கள் கருத்து பிரகாரம் சூனியத்தினோட ஒரு வகை. அந்த ஒரு வகை தானே ரசூல்லாவுக்கு செஞ்சது வந்து முடிச்சில் ஊதின விஷயமாக இல்லை. முடி கிடியெல்லாம் வச்சு ஒரு மந்திரம் பண்ண மாதிரி தான் வருகிறது. அது இல்லாமல் எத்தனை வகை அந்த சூனியம் ஏமாற்றக்கூடியவன் வந்து ஏராளமான வகையில் வந்து சூனியம் செய்வான். அப்போ இந்த முடிச்சில் ஊதி சூனியம் பண்ணுறான்னா அதுக்கு தான் இதில் பாதுகாப்பு இருக்குது. வேறு வகையில் வந்துக்கிட்டு சூனியம் பண்ணான்னா அதுக்கு பாதுகாப்பு தேடுற மாதிரி இல்லை. அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை பாதுகாப்பு தேட கற்றுத்தர்றான்னு சொன்னால் அது பூரணமானதானே அல்லாத்த கற்றுத்தருவான். குறைபாடு உள்ளதை எல்லாம் கற்றுத்தரமாட்டான். பூரணமானதாக இருந்தால் சூனியக்காரனுடைய தீங்குன்னு சொல்லி போட்டு மின் சரி சாகிரின்ட்டு போயிடலாம். சூனியக்காரன் தீங்கை விட்டோம்னா அது அவன் எந்த வகையில் சூனியம் செஞ்சாலும் அது பாதுகாப்பு போயிடும். சூனியம்ங்கிற வார்த்தை லேசான புரியக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கும் பொழுது இதில் வந்து சூனியத்தை குறிக்காத முடிச்சுக்களில் ஊதுதல்ன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு இது சூனியக்காரிகள் இருந்தாங்க, அவங்க தான் சூனியம் செஞ்சாங்க அப்படிலாம் சூனியக்காரிகள்லாம் இருக்கவே இல்லை. கதைகள்லாம் தான் இருந்தாங்களே தவிர உங்கள் வாழ்க்கையில் சூனியக்காரன்னு சொல்லக்கூடியவன்னா ஆம்பளையா பொம்பளையா? பெண்கள் அந்த மந்திரம் இது பேய் ஓட்டுறது பிசாசு ஓட்டுறதுலாம் செய்கிறாங்களே, இதெல்லாம் யார் செய்கிறா? ஆம்பளை தானே செய்கிறாங்க. அஜர்த்து மாதிரி இந்த மாதிரி ஆளுக்கு தான் செய்கிறாங்க. வேறு மதத்தில் எடுத்தால் கூட இந்த சாமியார் தான் செய்கிறாங்க. பெண்கள்ங்கிறது ஒரு 1000 ஒரு கணக்கில் கூட இருக்காது. அப்படி இருக்கும்போது பெண்கள் தான் சூனியம் பண்ணுவார்கள், அதனால பெண்கள்னு சொல்லப்பட்டிருக்கு, அதில் ஆணும் எடுத்துக்கிறோம்ன்ற மாதிரி வியாக்கியானம்லாம் கொடுக்குறாங்க. அப்படின்னா முதல்ல ஆண்களை சொல்லிட்டு வேணால் பெண்களை எடுத்துக்கிறதுன்னு சொல்லணும். அது ரொம்ப ரேராக உள்ளது. அதிகமாக உள்ளது தானே சொல்லணும் முக்கியமாக. அதனால் வந்து இந்த அவங்க முடிச்சுக்களில் ஊதுதல் என்பதற்கு வந்து சூனியம் முடிச்சுக்களில் ஊதி சூனியம் செய்வார்களே அவங்களுடைய தீங்கை விட்டும் நல்லா பாதுகாப்பு தேர்ற கற்றுத்தந்தான்னு சொல்வது, அதுபோக ஒவ்வொரு வசனத்தை ஓதணும்னு ஒவ்வொரு முடிச்சு அவிழ்ந்ததுங்கிறது ரசூல்லாவோட சம்மந்தப்படுத்தி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் இட்டு கட்டுனதாக போயிடுது, பொய்யா போயிடுது. ரசூல்லா இந்த வசனம் அதுக்கு இறங்கவும் இல்லை. ஒவ்வொரு ஒவ்வொரு முடிச்சு அவிழ்ந்தது அப்படிங்கிற மாதிரி உள்ளதுக்கு வந்து எந்த ஒரு சான்றுமே கிடையாது. அதனால் வந்து இப்போ இந்த சூனியக்காரர்னு அர்த்தம் செய்யக்கூடியவங்க கூட முடிச்சுன்ற அர்த்தத்தை வந்து முடிச்சில் ஊதி தான் சூனியம் செய்வாங்கன்னு தான் வர்றாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னு கேட்டால் இதுக்கு என்ன தான் அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அப்போ அதாவது முடிச்சுக்களில் ஊதல் அப்படிங்கிறது வந்து ஹதீஸில் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால்
நம்மளை வந்து வழிகெடுக்கிறதுக்காக ஷைத்தான் செய்கிற வேலை இருக்குல்ல, அந்த ஷைத்தானுடைய வேலைக்கு வந்து முடிச்சுக்கல்ல முடிச்சு போடுவான் அப்படிங்கிற மாதிரி கருத்துப்படவெல்லாம் ஹதீஸ் வருகிறது. ஷைத்தான் ஊதுவாங்கிற மாதிரியான ஹதீஸுகள்லாம் வருகிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், ஷைத்தான்கள் வந்து நமக்கு தீங்கு செய்வாங்க. முடிச்சுக்கள் ஊதுறது என்பது வந்து இலக்கியமாக சொல்லப்படுது. முடிச்சில் ஊதுறதுங்கிறது கெடுக்கிறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதை வந்து ஷைத்தான்கள் உங்களை கெடுப்பாங்க, உள்ளத்தில் ஒரு தப்பான எண்ணத்தை போடுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுவது தான் அதனுடைய அர்த்தம். முடிச்சுக்கல்ல ஊதுறதுங்கிற அர்த்தம் கிடையாது. ஆனால் அதுக்கு உதாரணம் புகாரியில் வந்து ஒரு ஹதீஸ் இருக்கிறது, 1142வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னா, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅகிது ஷைத்தான் வலா காஃபியத்தி ரஅஸி அஹதிக்கும் இதா ஹுவ நாம. ஒரு மனிதன் உறங்கும் பொழுது ஷைத்தான் வந்து ஒரு மனுஷன் தலைமாட்டில் இருந்து கொண்டு முடிச்சு போடுகிறான். சலாச உக்கதின் 3 முடிச்சுகளை போடுகிறான். தலைமாட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கும்போது தலைமாட்டில் 3 முடிச்சை போட்டு விட்டுறான். முட்டோடனே முடிச்சு போட்டு என்ன செய்வான்னு கேட்டால், ஒரு முடிச்சை போடும்போதே முதல் முடிச்சை போடுவானா, எது தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முடிச்சை போடுவான். எப்படி முடிச்சு போடுவான்னு கேட்டால், அலைக்கு லைலும் தவீல் ஃபொர்குத், இரவு ரொம்ப நேரம் விஷம் தூங்கு, சுபுக்கு எந்திரிச்சிடாதேங்கிற மாதிரி அந்த முடிச்சு போடும்போது என்ன சொல்லுவானா, உனக்கு நேரம் இருக்குப்பா நீ எந்திரிக்காதேன்னு ஒரு முடிச்சே போடுவானா. அதுக்கடுத்து அவன் முடிச்சு வந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து எந்திரிச்சிட்டான்னு சொன்னால் ஒரு முடிச்சு அவிழ்ந்துருமா, ஒரு முடிச்சு அவிழ்ந்துடும். ஒன்று செஞ்ச உடனே இன்னொரு முடிச்சு அவிழ்ந்துடும். தொழுதுட்டானா 3வது முடிச்சு அவிழ்ந்துடும். தூங்கும்போதே ஒரு முடிச்சை போட்டு விட்றான் எல்லாருக்கும். என்ன முடிச்சுன்னு கேட்டால், எந்திரிக்காத டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 10 மணி 11 மணி தூங்க விட்டுரு. தூங்க விட்டால் சுபு தொழுவ மாட்டான் ஒருத்தான். அப்போ சுபு தொழுவாமல் ஆக்கிறதுக்காக வேண்டி அவன் செய்கிற வேலையை ரசூலுல்லாஹ் முடிச்சுங்கிற வார்த்தையை கொண்டு, அவனை முடிச்சு போகிறான்னா அப்போ முடிச்சு அங்கே இருக்கும், நம்ம தலைமாட்டில் வந்து முடிச்சு எடுத்து பார்த்தா முடிச்சு தெரியும். முடிச்சுக்கு அந்த அர்த்தம் இல்லை. அவன் வந்து அவன் ஊசலாட்டத்தை உள்ளத்தில் அவன் பதிச்சிருவான். அதுக்கு சக்தி இருக்குது அவனுக்கு. உள்ளங்களில் ஊடுருவி தீ எண்ணங்களை போடுற மாதிரி உள்ளத்தில் ஒரு சீல் வச்சிடறான். எப்படி, இன்னும் டைம் இருக்குது நீ தூங்கு அப்படின்னு சொல்லி 3 முடிச்சு போட்டவுடனே எப்போ முழிக்கிறானோ அந்த முடிச்சு வந்து வேலை செய்யலை. முடித்த உடனே ஒரு முடிச்சு அவிழ்ந்துருது. அப்படி படுத்துட்டான்னா 2 முடிச்சோட அவர் தூங்கிடுவான். அப்புறம் ஒழு செய்கிறான்ல, ஒழு செஞ்சோன்னு என்னவாயிரும்னு கேட்டால் இன்னொரு முடிச்சையும் அவிழ்ந்து விடுகிறது. போய் தொழுகையில் நின்ற உடனே அந்த 3வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. அவன் தொழுகையில் ஈடுபட்டுருவான், ஷைத்தான்ட்டு ஜெயிச்சிடுறான் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை அதாவது முடிச்சுங்கிற வார்த்தையை கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஷைத்தான் தான் முடிச்சு போடுறவன்ட்டு வருது இல்லை. முடிச்சு போடுறதுன்னு சொன்னால் ஷைத்தான்கள் வந்து நம்மளை கெட்ட எண்ணத்தை உண்டாக்குவாங்கல்ல, சூனியத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஷைத்தான் பல வகையில் நம்மளை வந்து கெடுப்பான். பல வகையில் கெடுக்கிறதுல ஒரு வகை என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து இரவில் தூங்கும் பொழுது தூக்கத்தில் வந்து ஆழ்த்தி விடுவது, சுபுவுக்கு எழுந்திருக்காத வகையில் செய்வது. அதுக்கு உரிய செட்டப் அவன் செய்கிறான்ல, அதுக்கு அல்லாஹ் வச்ச ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்னென்னு கேட்டால் முடிச்சு போடுறான். அப்போ முடிச்சு போடுகிறான் என்று இது வரும்பொழுது அப்போ ஷைத்தான் அந்த வேலையை செய்வான் இருக்கிறதுனால இது ஷைத்தானை தான் குறிக்கும்னு விளங்குறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது என்னென்னு கேட்டால், இந்த ஊதுறதுன்னு வருதுல்ல, நஃபாசாத்துன்னு வார்த்தை வருது. இந்த ஊதுதல் என்றது வந்து சூனியக்காரங்க ஊதி சூனியம் செய்வாங்க அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்கல்ல, ஆதாரம் இல்லாமல். அப்படி இல்லாமல் ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், தாரமியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸு இப்போ நிறைய ஹதீஸில் வருது, எல்லாம் பலவீனமாக இருக்குது. தாரமியில் உள்ள சரியான ஹதீஸாக இருக்குது. அதில் என்ன வருதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் துவா செய்வாங்களாம். அதில் இரவில் எழுந்தார்கள்னு சொன்னால் ஒரு துவா செய்வாங்க, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்திஹி வ நஃப்ஹிஹி. ஷைத்தானுடைய தீங்கை விட்டும்னு சொல்லும் பொழுது அவனுடைய ஊதுதலை விட்டும் இந்த ஊதுதல்ங்கிற நஃபாசாத்திங்கிறோம்ல, அதே வார்த்தை இங்கே வருது. ஷைத்தானுடைய நஃபத்தில் இருந்து, நஃபஸ்னா ஊதுறது, நஃபாசாத்துனா ஊதுறவங்கன்னு அர்த்தம். ஷைத்தானுக்கு ஊதுதல்னு ஒன்று இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஏன்னா ஷைத்தானுடைய ஊதுதலை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவாவை ரசூலுல்லாஹ் இரவுல எழுந்தவனை ஓதுவாங்கன்னு வருது. அதுலேயும் இரவு சூழ்ந்த பிறகு தான் இப்போ அந்த தீங்கை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லி தான் அடுத்தே வருது. அதாவது மணி போராமைக்காரன்ற தீங்குக்கு முன்னாடி என்ன வரும்னு கேட்டால், இருள் சூழ்ந்து விடும் பொழுது இரவின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அதை முடிச்சுகளில் ஊதக்கூடிய என்றால் ஷைத்தான் வந்து முடிச்சு போட்டு தீய எண்ணங்களை உண்டாக்குறான்ல, அதை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன். ஷைத்தான் வந்து என்னுடைய இபாதத்தை கெடுத்துடாமல் இருக்கணும். ஷைத்தான் வந்து என்னுடைய தொழுகை போக்குவரத்தெல்லாம் கெடுக்கிற மாதிரி முடிச்சு போட்டு விட்டுட்டு என்னை தடுத்துடக்கூடாது, அந்த இபாதத்தில் மூழ்கி இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த பாதுகாப்புங்கிறத விளங்கிக்கிறோம். அப்போ தாரமி ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், மின் ஹம்ஸிஹி ஒ நஃப்ஸிஹி, ஷைத்தானுடைய ஊதுதலை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் துவா செய்வாங்க.
ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தரேன்னு மொட்டையாக சொன்னாலே போதும். அவனுடைய பல செயல்களில் ஒரு செயல் என்னென்னு கேட்டால் ஊதுறது, ஃபூன்னு ஊதுறது இருக்குல்ல, அந்த ஷைத்தான் ஊதுறது நமக்கு தெரியாது. ஷைத்தானை நம்ம பார்க்க மாட்டோம், அவனுடைய ஊதலையும் பார்க்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறது நம்ம தான் முடியும். இப்போ ஷைத்தானுடைய ஊதுதலை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கும் பொழுது இந்த நஃபாசாத்தில் விடுற அதே வார்த்தை இங்கேயும் வருது. ஊதக்கூடியவர்கள்னு வருதுல்ல, ஊதுறதுங்கிறது ஷைத்தானுடைய ஒரு தன்மையாக வருதுன்னு ஷைத்தான் ஊதி விட்டு போயிடுவான் அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஷைத்தான் ஊதி விட்டு போயிடுவான், அதுலேருந்து பாதுகாப்பு எடுக்கணும். ஊதுறதுனா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தை போடுறது. ஷைத்தானுடைய ஊதுதல் என்றால் தீய எண்ணத்தை நம்ம உள்ளத்தில் போடுறது. இதே ரிலேட்டிவாக தான் அந்த அடுத்த சூறாவோட நாசில் என்ன வரும்னு கேட்டால், அல்லது வசுவிசுஃபி சுதூரின் நாஸ், மனிதனுடைய உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடுவானே அவனுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுறான். ரெண்டுலையும் ஷைத்தான் தான் வருது. ரெண்டுமே பாதுகாப்பு தேடக்கூடிய சூறா தான். அப்போ அந்த மாதிரியான அர்த்தத்தில் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல முடிச்சுக்கள் என்பது நேரடியான முடிச்சுக்கள் கிடையாது. ஷைத்தானே முடிச்சு போட்டாலும் முடிச்சுலாம் கிடையாது. முடிச்சுங்கிறது ஒரு ஆன்மீகமான ஒரு முடிச்சு தான். நம்ம தலையில் மாட்டில் எங்கேயுமே முடிச்சு இருக்காது. முடியலெல்லாம் முடிச்சு போட்டு வச்சுருப்போம்னா தடை பார்த்தாலும் இருக்காது. முடிச்சு போடுறான்னு கொண்டு அர்த்தம் என்னென்னு கேட்டால், அவனுக்கே உரிய முறையில் 3 சீல் வச்சுக்கிறான். அவனுக்கு எல்லாம் ஒரு சக்தியை கொடுத்துருக்குறான்னு வழி கெடுக்கிறதுக்கு அந்த சக்தியை பயன்படுத்தி 3 விதமான ஒரு சீல் வச்சு விட்டோம்னா நமக்கு எந்திரிக்க முடியாமல் ஆக்கிடுறான். யார் அந்த சீலில் விழுந்துடுறாங்களோ அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. லேட்டாக 10 மணி 9 மணிக்கு எந்திரிப்பாங்க, சுபஹ விட்டுருவாங்க. யார் டைம் வந்துருச்சு, சுப டைம் வந்துருச்சுன்னு விழித்து எழுதுகிறாங்களோ ஷைத்தானே ஜெயிச்சிடுறாங்க. ஒரு முடிச்சு அவிழ்ந்து போயிடுது. ஒன்று செஞ்சால் இன்னொரு முடிச்சு அவிழ்ந்துருது. தொழுதவனை 3வது முடிச்சு அவிழ்ந்துருதுங்கிறது ஒரு ஆன்மீக ரீதியாக நம்மளை கெடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக ஷைத்தான் இருக்கிறான். அந்த ஷைத்தான்ட்டு நீங்கள் இதுக்கும் தீங்கு பாதுகாப்பு தேடிக்கிறங்க. ஷைத்தானுடைய ஊதல் எல்லாருக்கும் இருக்கிறது, அதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சூறா சொல்லுதே தவிர சூனியத்துக்கு இது சம்மந்தம் கிடையாது. இப்போ அர்த்தம் செஞ்சு பாருங்கள். குல் அவுது பிரபின்னா பிரபில் ஃபலக், அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் அதிகாலையுடைய இறைவன் அல்லாஹ் எல்லா நேரத்துக்கு இறைவனாக இருந்தாலும் அதிகாலை நேரத்தினுடைய இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மாஹலக், அவன் படைத்தவற்றின் தீங்குகளை விட்டும். அல்லாட்ட எதுக்கெல்லாம் பாதுகாப்பு தேடணும்னு கேட்டால், அல்லாஹ் படைத்திருக்கிற எல்லா படைப்புகளில் நமக்கு தீங்கு வரும். எதில் வேணாலும் தீங்கு வரும். நல்லதுன்னு நினைக்கக்கூடிய ஆட்டிலேருந்து மாட்டிலேருந்து கூட உங்களுக்கு தீங்கு வரும். விலங்குதா மனிதன்கிட்ட கூட தீங்கு வரும். புருஷன்றது கூட பொண்டாட்டிக்கு தீங்கு வரும். பொண்டாட்டிலேருந்து புருஷன் தீங்கு வரும். அல்லாஹ் படைத்த எல்லாத்துல இருந்தும் சில தீங்குகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதுக்கு அல்லாஹ்வுடைய காவல் உங்களுக்கு எப்பவும் இருக்கணும். அதுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்தவற்றினுடைய தீங்கில் இருந்துங்கிறது வெளிப்படையான தீங்குகள், ஆன்மீக சம்மந்தப்பட்டதில்லை. அவனால் வரக்கூடிய தீங்கு கேடுகள் இருக்குல்ல, அதை விட்டு பாதுகாப்பு தர்றது ஒன்று. அதுக்கப்புறம் இருட்டினால் ஏற்படக்கூடிய தீங்குகள், இருட்டின் மூலமாக நம்ம பார்வை தப்பாக ஒன்றை பார்க்கும் பொழுது பேய் பிசாசு எல்லாம் அதில் தானே வருது. பேயெல்லாம் வெளிச்சத்தில் வராத, இருட்டலான்னு வருது. இல்லாத ஒன்றை கற்பனை செய்கிறது இருட்டு தேவைப்படுது. அப்போ இருட்டில் வரும்போது அந்த இருட்டினால் நமக்கு ஒரு தீங்கு வரத்தான் செய்கிறது. இது அடிக்கடி ஓதிட்டு வந்தோம்னு சொன்னால் இல்லாத பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். இந்த அல்லாட்ட அந்த பாதுகாப்பு தேடி கொண்டு வந்தோமே ஆனால் இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து அதில் பயந்து போய் பேய் அடிச்சிருச்சுன்னு மயங்கெல்லாம் விழுந்துடுறாங்கல்ல, அமுக்கு பிசாசு அந்த பிசாசுன்ற எல்லாம் ராத்திரியில் தான் வருது. அப்போ ராத்திரியில் வரக்கூடிய தீங்குகள் நமக்கு நிறைய இருக்குது. அது மாதிரி அந்த தீங்கு இல்லாமல் ஒருத்தனை தாக்க நினச்சா கூட இரவை நல்லா தேர்ந்தெடுப்பாங்க. வெளிச்சத்தில் போயிட்டு இருக்கும்போது தாக்கினா 4 பேர் பார்த்துருவாங்க. ராத்திரியில் நீங்கள் போயிட்டு வெட்டிட்டு போட்டால் யாருக்குமே தெரியாது. அப்போ இரவில் அப்படி தீங்கு வரும். மனிதர்களால் ஏற்படுற தீங்குகள் கூட இரவு நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. நம்ம செக்யூரிட்டியாக இல்லைன்னு சொன்னால் பகல் நேரத்தில் கம்மியாக இருக்கும். அப்போ அதனால் இரவை குறிப்பிட்டு இரவுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோங்கிறது அது பொருத்தமாக இருக்குது. அடுத்த பொருத்தம் என்னென்னு கேட்டால் ஆன்மீகத்து பாதுகாப்பு. இதெல்லாம் நமக்கு உடல் ரீதியாக நமக்கு தாக்கக்கூடிய இருக்குல்ல, நம்மளை அடிக்கிறது உதைக்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு உரிய பாதுகாப்பை முந்தின வசனங்களில் தேடிடுறோம். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், நமக்கு ஆன்மீக சம்பந்தமான நம்ம மார்க்கத்தை பேணி நடக்கணும். மார்க்கத்தை பேணி நடக்காமல் இருப்பதற்காக ஷைத்தான் அல்லாட்ட ஒரு அவகாசம் வாங்கிட்டு வந்திருக்கிறான். அவனால் இயன்ற அளவுக்கு பல வகையில் உங்களை வழி கெடுப்பான். இபாதத்திலிருந்து வணக்கத்திலிருந்து உங்களை வலுகெடுக்கக்கூடிய பல காரியங்களை அந்த ஷைத்தான் செய்வான். அதுக்கு நீங்கள் என்கிட்ட பாதுகாப்பு தேடிக்கிட்டால் தான் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க, விழிப்பாக இருப்பீங்க. அப்படிங்கிறதுக்கு எல்லாம் இதை கட்டுத்தர்றான். நீங்கள் அவன் ஷைத்தான்ட்டு ஒரு பாதுகாப்பு தேடிக்கிறங்க. அவன் முடிச்சில் ஊதக்கூடியவனாக இருக்கிறான். முடிச்சு ஊதல் என்பது இந்த முடிச்சு ஊதலுங்கிற வார்த்தையை பொதுவாக என்னதுன்னா கெட்டது செய்கிறவனுக்கு தான் சொல்லுவாங்க. கெட்டது செய்கிறாங்க இல்லை, பொது மனிதர்களை முடிச்சு ஊதுறவன்னா என்ன தான் கெட்ட காரியத்தை செய்கிறாங்கிறதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நமக்கு அல்ல அங்கே பாதுகாப்பு தேர்க்கு சொல்கிறேன் என்றால் ஷைத்தானை பெண்பாலை தான் சொல்லுவாங்க, அந்த தீய சக்திகள்னு. அப்போ முடிச்சுகளில் ஊதும் தீய சக்திகளை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா ஷைத்தானால் நமக்கு இந்த தீங்கு வரக்கூடாது. ஷைத்தான் எந்த தீங்கு வரும்? நமக்கு வறுமையெல்லாம் ஷைத்தான் தரமாட்டான். நமக்கு தலைவலி காய்ச்சல்லாம் உண்டாக்குற அந்த அதிகாரம் அவனுக்கு கிடையாது.
நம்மளை வைத்தியக்காரன் இருக்கிற அதிகாரம் அவனுக்கு கிடையாது. அவனுக்குள்ள அதிகாரம் என்னென்னு கேட்டால் நல்லது செய்ய போகும்போது செய்யாமல் ஆக்குறது, கெட்டது செய்யலேருந்து விலகும்போது செய்ய தூண்டுவது. கெட்டது செய்ய தூண்டுவதும் நல்லதிலிருந்து நம்மளை தடுப்பதும் தான் சைத்தானுடைய தூண்டுதல், ஊதுதல். அப்போ சைத்தானுடைய ஊதலை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற ஒரு விஷயம் நம்ம ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடுவதற்காக வேண்டி சைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக கற்றுத்தந்த வசனதானே தவிர சூனியம்ங்கிறது முதல்ல கிடையாது, நிரூபிக்கணும். முதல்ல சூனியமே கிடையாது. சூனியம் ஃப்ராடு தான் இருக்கே தவிர சூனியத்தினால் எந்த தீங்கும் செய்யவே முடியாது. சூனியத்தினால் நம்ம சேலஞ்செல்லாம் பண்ணோம், சவால்லாம் விட்டோம், 50 லட்ச ரூபாயெல்லாம் பரிசு கொடுத்தோம், ஒன்றும் செய்ய முடியாது. சூனியங்கிறது ஒன்றும் பொய், அது பொய்யாக நபிகள் நாயகம் செய்யப்பட்டதா சொல்கிறாங்க. அதை தலைப்பை எடுத்தால் விரிவாகி போயிடும். இப்போ நம்ம முடிச்சுக்கன்னு மட்டும்தான். முடிச்சுகள்ன்ற வர்ற இடத்துல என்ன செய்யக்கூடாது, இது சூனியக்காரிகள்ன்ற அவங்க ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்கல்ல, அது தவறான வியாக்கியானம். அது சூனியக்காரிகள் கிடையாது, சைத்தான் தான் குறிக்குது. அது இந்த ஹதீஸ் 2 ஹதீஸ் அதுக்கு ஆதாரமாக நம்ம காட்டியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த முடிச்சுங்கிற விஷயத்தை இன்னும் சில விஷயத்துக்கு எல்லாம் பயன்படுத்துகிறான். அது கொள்கை ரீதியான பிரச்சனை கிடையாது. சாதாரணமாக இந்த முடிச்சுங்கிறதுக்கு சொல்கிறான்னு கேட்டால், நம்ம திருமணம் பண்ணுறோம்ல, திருமணத்தை பற்றி எல்லாம் சொல்லும்போது திருமணம் என்னும் முடிச்சுங்கிறான்ல. திருமணத்தை பற்றி பேசும்பொழுது அவ் யோஃப் அல்லது எதிகி உகுதத்து நிக்காக என்ற முடிச்சு யார் கையில் இருக்கிறதோ அவன் விட்டு கொடுக்கட்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது 2வது சூறாவில் 237வது வசனத்தில் திருமணத்தை ஒரு முடிச்சுன்னு எல்லாம் சொல்கிறான். அது முடிச்சுன்னு ஒன்றும் கிடையாது, முடிச்சு போடுறது கிடையாது. ஆனால் திருமணம் என்பது என்னன்னு கேட்டால் தனியாக இருந்து 2 பேரும் ஒன்றா சேர்த்து வைக்கிறது தானே முடிச்சுடைய வேலையும். அதானே முடிச்சுங்கிறது என்னது, பிரிஞ்சு கிடக்கிறது ரெண்டையும் இணைக்கிறது தான் முடிச்சு போடுவாங்க. அந்த முடிச்சு அவுக்கிறது, பிரிக்கிறதுக்கு முடிச்சு அவுக்கிறது, சேர்க்கறதுக்கு முடிச்சு போடுறது. 2 கட் பண்ண 2 நூலை எடுத்து முடிச்சு போட்டீங்கன்னா 2 ஒரு நூலாக போயிடும். அப்போ நூல் எப்படி முடிச்சு போடுறதுல எப்படி 2 பேரும் இணைக்கிறதோ அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் தான் கல்யாணம்ங்கிறது. அவன் யாரோ இவன் யாரோ, இந்த கல்யாணம் செஞ்சவொன்னே 2 பேரும் ஒன்றா இணைஞ்சிடுறாங்க. நாங்கள் இருவரும் ஒன்று தான் வந்துடுறாங்க. எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஓப்பனாக இல்லாமல் என்ன செய்கிறாங்க, பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படி இருக்கிறதுனால அது ஒரு முடிச்சியாக எல்லாம் கருதுறான். திருமணம் என்பதே ஒரு முடிச்சு தான். ஏன்னா எங்கேயே தனித்தனியாக இருந்தவர்கள் தான் நல்லா இருக்கிற நூலை போய் யார் முடிச்சையும் போட மாட்டாங்க. ஒரே நூலாக இருக்குன்னு வைங்க, அதில் போய் முடிச்சு போட்டால் விளையாட்டுக்கு போகிறான்னு அர்த்தம். அது பயனற்று போடும். முடிச்சு எதுக்கு போடுவோம், இது ஒரு நூல் அது ஒரு நூல், இணைக்கிறதுக்கு என்ன செய்வோம், முடிச்சு போடுவோம். அதே மாதிரி தான் கல்யாணம்ங்கிற என்னென்னு கேட்டால் அவன் யாரோ இவன் யாரோ 2 பேருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. திருமணங்கிற அந்த ஒரு முடிச்சை போடுவதன் மூலமாக 2 பேரையும் சம்மந்தமாக்குறோம் அப்படிங்கிற கருத்து வர்ற காரணத்தினால எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் திருமணத்தை முடிச்சுங்கிறதை கொண்டு சொல்கிறான். இதில் இந்த கொள்கை அந்த மாதிரி விஷயம் கிடையாது. ஆனால் முடிச்சுக்கு அந்த அர்த்தம், முடிச்சுங்கிற அர்த்தத்தில் இங்கே வரல. ஆனால் முடிச்சுடைய தன்மை இருக்குது. கல்யாணத்துக்கு முடிச்சுன்னு இதுக்கு எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால் முடிச்சு போட்டால் எப்படி 2 இணையுமோ அந்த மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் இணைவார்கள் திருமணத்தின் மூலமாக. அதனால் திருமணமே ஒரு முடிச்சு தான். நம்ம இதில் இவங்களோட 3 நெசமாக முடிச்சு போட்டு முடிச்சுங்கிறாங்க. வேறு மதத்தில் 3 முடிச்சுங்கிறான்ல, தாலி கட்டும்போது முடிச்சு போடுறாங்கல்ல, அந்த முடிச்சு அல்ல இது. நமக்கு தான் தாலி கிடையாது. அல்லா போடுற அல்லா முடிச்சுன்னு சொல்கிறது என்னென்னு கேட்டால் நேரடி அர்த்தத்தில் முடிச்சு இல்லை. பிற மதத்துக்காரங்களும் கல்யாணத்தை முடிச்சுன்னு தான் சொல்கிறாங்க. 3 முடிச்சு போட்டுன்னு தானே சொல்கிறாங்க. 3 தாலி கட்டும்போது 3 முடிச்சு போட்டால் கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அவங்க நெசமாகவே நூலில் போட்டு முடிச்சு போடுறாங்க. இஸ்லாத்தில் அது கிடையாது. நெசம் முடிச்சுங்கிற என்னென்னு கேட்டால் இணைப்பு தான். அதை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, தான் முடிச்சு. நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன், நான் ஒத்துக்கிறேன், இந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் இஸ்லாத்தில் முடிச்சே தவிர முடிச்சு போடுவது இல்லை. அதே மாதிரி 2:235 எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு தாசிம உக்குதத்தை நிக்காக. அதாவது என்ன விஷயம்னு கேட்டால் ஒரு பெண்ணு கணவனை இழந்துட்டாங்க. கணவனை இழந்திருக்கும் பொழுது 4 மாதம் 10 நாளைக்கு அவங்க என்ன செய்யணும், இந்தாவில் இருக்கணும். இந்தான்னா இருட்டறையில் இருக்கிறது கிடையாது. இதான்னு சொன்னால் அலங்காரம் செய்யக்கூடாது, வேறு கல்யாணம் பண்ணக்கூடாது. 4 மாதம் 10 நாள் கழித்து தான் வேறு கல்யாணம் பண்ணணும். இதோட தான் கண்டிஷன். மற்றதெல்லாம் நம்மளாக உண்டாக்கிட்ட இதான்னு சொல்லி சடங்குகள்லாம் நம்மளாக உண்டாக்கிட்ட விஷயம், அதை விட்டுருங்க. அப்படி ஒரு பெண் இதாவில் இருக்கும் பொழுது அப்போ ஆண்களோடு அவங்க எப்படி பழகலாம், அதாவது மகரம் இல்லாத ஆண்களோட, அந்நிய ஆண்களோட எப்படி அவங்க பழகலாம் பேசலாம் என்பதை சொல்லக்கூடிய ஒரு வசனம். அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால் லா ஜுனாஹ அலைக்கும், உங்கள் மீது குற்றமே இல்லை. ஃபீமா அர்ரல்து ஃபீ மின் ஹித்வத்தின் நிசா, இத்தாவில் இருக்கிற பெண்களை மனம் பேசுவதற்குள்ள மனம் பேசுவதை சாடை மாடையாக பேசுவது குற்றமில்லை. இத்தாவில் இருக்கிற ஒரு பெண்ணிட்ட போய் நான் உங்களை மாதிரி ஒரு பெண்ணை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், உங்களை மாதிரி ஒரு பெண்ணு கிடைச்சா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படி பேசலாம். உங்களே கல்யாணம் பண்ணுறேன்னு பேசக்கூடாது. இத்தாவுடைய நேரத்தில் அந்த பெண்கள்கிட்ட, இத்தாவில் இருக்கிற பெண்கள்கிட்ட ஆண்கள் பேசலான்னு வருது. எதை பற்றி பேசலான்னு கேட்டால் கல்யாணம் பண்ணுறேங்கிற விஷயத்தை விட்டுட்டு
மற்ற பேச்செல்லாம் பேசலாம். அந்த கல்யாணத்தை கூட சாடமாடையாக பேசலாம். உன்னைய கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லாமல் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சா கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன்னு சொல்லி எப்படி சாடமாடையாக பேசுகிறது இருக்குல்ல, அது அப்படியே எல்லாம் சொல்கிறான். லாஜுனா அழைக்கும், உங்கள் மீது குற்றம் கிடையாது. ஃபீமா அறல் தும்பிகிமின் ஹித்பத்தி நிசா, பெண்களை மனம் பேசுவதில் சாடை மாடையாக சொல்கிறீங்கல்ல, அது குற்றம் கிடையாது. இந்தாவில் இருக்கிற பெண்கள்கிட்ட போய் சாடமாடையாக இது மாதிரி பேசுகிறது தப்பு கிடையாது. அவள் அக்கனத்தும் அம்புசிக்கும், அல்ல உங்களோட மனசில் வந்து இவளுக்கு இதான் முடிஞ்சால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஒரு கணவன் இழந்து ஒரு பெண் இருக்கிறா, இவளுக்கு இதான் முடிஞ்ச உடனே நம்ம திருமணம் பண்ணிக்கிறலாம்னு மனசில் ஒருத்தர் நினைக்கிறான், அது தப்பாண்டா தப்பு கிடையாது. நினச்சதை வந்து வெளிப்படுத்தி சொல்கிறான் சாடமாடையா, அப்போவும் தப்பு கிடையாது. உலாக்கின் லாத்துவாயுதுன்னு சிர்ரா, நீங்கள் வந்து ரகசியமாக திருமணம் பண்ணணும்னு வாக்களிச்சிடாதீங்க. இந்தாவுடைய காலத்தில் வாக்களிச்சிடாதீங்க. ஒலா தாசிமு, நீங்கள் உறுதியான முடிவுக்கு வராது. உக்குதத்து நிக்காஹி, திருமணம் என்ற அந்த முடிச்சுக்கு உறுதியான முடிவுக்கு வராதிங்க. திருமணம் முடிச்சுக்கு என்ன செய்யாதீங்க, உறுதியான முடிவுக்கு வராதிங்கன்னு சொல்லும்போது முடிச்சுட்டு வருது. திருமணம் என்ற முடிச்சுண்டா திருமணம் என்ற அக்ரிமெண்ட், அந்த விஷயத்தை உறுதிப்பட சொல்லிடாதீங்க. உன்னை நான் கல்யாணம் செய்து கொள்வேன் அப்படின்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நல்லா சொல்கிறான். எது வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னா ஹத்தா எவ்வளோகள் கிதாபாச்சலாம், அந்த தவணை முடிகிற வரைக்கும், 4 மாதம் 10 நாள் அந்த தவணை இருக்குல்ல, அது முடிகிற வரைக்கும் செய்யாதீங்கிறான். அப்போ இந்த இடத்துல வந்து திருமணத்தை பற்றி செய்கிற முடிவு இருக்குல்ல, அந்த முடிவுக்கு எல்லாம் என்ன வார்த்தையை போடுறான்னா முடிச்சுன்னு போடுறான். திருமணத்துக்கு முடிச்சுங்கிற வார்த்தை, அதாவது சைத்தானுடைய தூண்டுதலுக்கும் முடிச்சுன்ற வார்த்தை சொல்லப்படுகிறது, நாக்கில் உள்ள குறைபாடுக்கும் முடிச்சுன்னு சொல்லப்படுகிறது. இந்த 2 வசனத்தில் என்ன படுதுன்னா திருமணத்தை முடிச்சுன்னு நல்லா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். இது ஒரு விஷயமாச்சு. இது முடிச்சுகள் பற்றி வரக்கூடிய முடிச்சுகள்னு குரானில் இவ்வளோ தான் வருகிறது. எந்த ஒரு குரானுடைய ஹதீஸில் முடிச்சுங்கிற அர்த்தம் தான் வருது. குரானில் வரக்கூடிய முடிச்சில் எந்த ஒரு முடிச்சையுமே முடிச்சு போடும்ல அந்த அர்த்தத்தில் வரவே இல்லை. ஒரு நூலை பிடிச்சி கட்டுவோம்ல அந்த அர்த்தத்தில் முடிச்சுங்கிற வார்த்தை வரவே இல்லை. எல்லாமே இலக்கிய அர்த்தமாக தான் வருது. எல்லாம் மாற்று அர்த்தத்தெல்லாம் பயன்படுத்தப்படுதுங்கிறத சொல்லியாச்சு. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், குரானில் வந்து சில விஷயங்களை வந்து கேட்கும்போது அது மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி, பொய்யா சொல்கிற மாதிரி சில தோற்றம் இருக்கும். அல்ல இலக்கியமாக சொல்கிறான். இலக்கியமாக உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா கூட குறை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஒரு 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 கோபுரம் இருக்குன்னு வைங்க, உயரமான கோபுரம் வந்து என்ன செய்வான்டா விண் முட்டும் கோபுரம் வாங்கி, விண்ணை போய் முட்டு தான், அது விண்ணை முட்டை வசிங்க கொஞ்சம் உயரமாக இருக்குங்கிற அப்படி சொல்கிறாங்க. விண் முட்டுற கோபுரம்லாம் இருக்க முடியாது. என்ன ஒரு 100 அடியில் 50 அடியில் இருந்துச்சுன்னு என்ன செய்வாங்க, விண் முட்டும் கோபுரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து மிகைப்படுத்தி சொல்கிறாங்கன்னு விளைக்கிறோம். உயரம் அதிக உயரம்னு அர்த்தமே தவிர விண்ணெல்லாம் போட்டு முட்டாதுங்கிறது விளைக்கிறோம். இப்படியான உதாரணங்கள் இருக்கிற மாதிரி சில வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான அர்த்தம் சில பேர் கொடுப்பாங்க. அப்படி சில வசனம் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18வது சூறாவில் 109வது வசனம், அதில் என்ன வருதுன்னா, கூல் நபி நீங்கள் சொல்லுங்கள், லவ் கானல் பஹ்ரு, கடல் இருக்குல்ல, அந்த கடல் வந்து மிதாதுன்னா இங்க், எழுதுறதுக்கு மை, கடல் என்பது மையாக ஆனால், களிமாத்தி ரப்பி, என் இறைவனின் வார்த்தைகளை எழுதுவதற்கு கடல் வந்து மையாக ஆணுச்சின்னு சொன்னால் நஃபிதல் பஹ்ரு, கடல் முடிந்து போய்விடும், கபுலான் தன்பத களிமாத்து ரப்பி, என் இறைவனுடைய வார்த்தைகளை எழுதி முடிப்பதற்குள்ள கடல் மை தீர்ந்து போயிடும். கடல் பூரா மையாக இருக்குது, கடல் பூரா இங்காக இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு சாதாரண ஒரு பேனாவில் கொஞ்சோன்னு ஊற்றுற ஒரு இங்கை கொண்டு விட்டால் எத்தனை வால்யூம் அளவுக்கு நம்ம எழுதிட முடியுது, ஒரு கொஞ்சோன்னு இங்கிலையே. இப்போ கடல் பூரா இங்காக இருந்தால் என்ன வருது, அவ்வளோ இங்கு இருந்தால் கூட அந்த இங்கை தொட்டு எழுதினா கூட அல்லாவுடைய கடல் முடிஞ்சு போயிடும். எழுதிக்கிட்டே வருவீங்க அல்லாவுடைய களிமாக்களை, அல்லாவுடைய வார்த்தைகளை எழுதிக்கிட்டே வந்தீங்க என்று சொன்னால் அது வந்து கடலை முடிஞ்சு போயிடும். மை பத்தாது. ஒரு கடல் பூரா மையானா கூட தொட்டு எழுதி கடல் இல்லாமல் போயிடும். ஆனால் எழுத வேண்டிய ஒரு மிச்சமாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி கருத்தில் அல்லாஹ் எப்படி செய்கிறான்னு கேட்டால், லவ் கானல் பஹ்ரு மிதாதல் களிமாத்தி ரப்பி, எனது இறைவனுடைய நபியை நீங்கள் சொல்வீராக, எனது இறைவனுடைய களிமாக்களை வார்த்தைகளை எழுதுவதற்கு கடல் மையாக ஆகும் என்று சொன்னால், இல்லை நஃபிதல் பஹ்ரு, கடல் முடிந்து போய்விடும், அந்த மை தீர்ந்து விடும். கபுலான் தன்பத களிமாத்து ரப்பி, என் இறைவனுடைய வார்த்தைகள் முடிவதற்கு முன்னால் கடல் தீர்ந்து விடும். அது மாத்திரம் இல்லை, உளவு ஜினாபி மிசிலிஹி மததா, இது போன்ற இன்னொரு கடலை நம்ம கொண்டு வந்தாலும் சரி, 2 கடல் வந்தாலும் சரி தான். ஒரு கடல் பூரா எழுதி முடித்தவுடனே இன்னும் எழுத வேண்டி இருக்குன்னா இன்னொரு கடல் அதை மையாக்குறது. அப்படி இருந்தாலும் சரி, அப்பவும் பத்தாது, அவ்வளோ களிமாக்களை எழுத முடியாது, நல்லா சொல்கிறோம். அதே மாதிரி இதே கருத்தில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டால், 31வது சூறாவில் 27வது வசனத்தில் இதே கருத்து, வார்த்தைகள் வேறு. எப்படின்னு கேட்டால்,
உழவு அன்ன மாஃபிலிருந்து மின் ஷஜரத்தை நக்கலாம். உலகத்தில் உள்ள மரங்கள் பூரா பேனாவாயிருச்சு. பேனா மரத்தெல்லாம் செய்வாங்க. இப்போ தான் பிளாஸ்டிக்கில் இங்கு ஊற்றி செய்கிறது. பேனாவை சீவி கொண்டு தொட்டு தொட்டு எழுதுவாங்க. மரங்களை தான் செதுக்கி என்ன செய்வாங்க, பேனாவை அதை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. அதனால் எல்லாம் சொல்லி காட்டினா உழவு அன்ன மாஃபிலிருந்து மின் ஷஜரத்தை நக்கலாம். எல்லா பூமியில் உள்ள எல்லா மரங்களும் பேனாவாக ஆகிவிட்டது. எல்லா மரங்களையும் செதுக்கி செதுக்கி பேனா மாதிரி செஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி ஒல் பஹுர் கடல் வந்து எமுத்துகு மிம்பாதிகி சபோத் அபுஹரின், இந்த இருக்கிற கடலோட இன்னொரு 7 கடல் சேர்த்துக்க, அது எல்லாமே மையாயிடுச்சு. ஒரு கடல் இல்லை, அங்கே 2 கடல் தான் எல்லாம் சொன்னால் முதல் இதில் என்ன செய்கிறான்டா 7 கடல் மை. அதாவது இருக்கிற கடலுக்கு மரங்கள் பூரா பேனாவாச்சு. இல்லை, கோடிக்கணக்கான பேர் தொட்டு தொட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க. அது அவ்வளோ வேணும்னு ஒரு ஆள் எழுத முடியாதுல்ல. அனைத்து பேரும் சேர்ந்து என்ன செய்கிறீங்க, கடல் மையை தொட்டு தொட்டு எழுதுறீங்க. அதே மாதிரி கடல் முடிஞ்சிருச்சு. 7 கடல் இல்லவே இல்லை. 7 கடல் அளவுக்கு மை உங்களுக்கு தந்து எழுத சொன்னாலும் மா நஃபிதத்து கலிமாத்துல்லா, அல்லாவுடைய வார்த்தைகள் முடியாது, மை தான் முடியும். இந்த மை தான் முடிஞ்சிருமே தவிர அல்லாவுடைய வார்த்தை முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இதை எப்படி விளங்குறதுங்கிறக்கு என்ன செய்கிறாங்கன்னு அறிஞர்கள்லாம் வந்துக்கிட்டு இது எதை சொல்கிறதுன்னு சொன்னால் அல்லாவுடைய களிமான குரான் என்று அவங்க அர்த்தம் செஞ்சு கொண்டு, அல்லாவுடைய களிமாண்டா என்ன குரானுடைய விளக்கம் வந்து அவ்வளோ இருக்கிறது. குரானுடைய விளக்கத்தை எழுதிக்கிட்டு இருந்தால் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது வாட்டுக்கு அருவியாக வந்துக்கிட்டே இருக்கும். இங்கு தான் பத்தாமல் போயிருமே தவிர 7 கடலும் பத்தாது. 7 கடல் அளவுக்கு இங்குன்னா கற்பனை பண்ணுங்க, எவ்வளோ இங்கு இருக்க முடியும், எப்போ முடியும்? அது அவ்வளோ கடல் இருக்கு. அவ்வளோ எழுதிட்டு இருந்தாலும் சரி தான் அது வந்து மை முடியாது. மை முடிஞ்சிடும். அல்லாவுடைய கலிமாக்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி தஃப்சீருங்கிற பேரில் அல்லாவுடைய குரானுக்கு அம்புட்டு விளக்கம் இருக்குங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஒரு குரானுடைய வார்த்தைக்கு வந்து விளக்கம் போட்டு அதிகமாக விளக்கம் இருந்தாலே குழப்பம்னு அர்த்தவங்க. மும்பிட்டு இருக்கவங்களாம் கூட செய்தி வந்து சட்டு போட்டுன்னு சொல்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு வரியில் விளக்கம் சொல்லாமல் தவிர ஒரு குரானுக்கு விளக்கம் சொல்வதற்கு அவனுக்கு 7 கடல் மை அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் என்ன அதிலேருந்து எடுக்க முடியாது. என்ன எடுக்க முடியும் அதான் எடுக்க முடியும். ஒரு வசனத்துலேருந்து என்ன விளங்க முடியுமோ அதான் எடுக்க முடியும். ஒரு வசனம் இருக்குதா, ஒரு 2 வரி அளவுக்கு அதில் விளக்கம் கொடுக்கலாம், அவ்வளோதான். ஒரு 3 வரி அளவுக்கு விளக்கம் கொடுக்கலாம், அவ்வளோதானே தவிர 3 லட்சம் வரைக்கும் அதில் மாதிரி விளக்குன்னா அது அந்த வசனத்தை மறந்துடுவாது. ஒரு அது விளக்கம்னு சொல்ல இயலாது. ஆனால் அதுக்கு பேர் விளக்கம்னா சொல்ல முடியும். ஆனால் அறிஞர்கிட்ட செய்கிறாங்கன்னு கேட்டால் இது குரான் வந்து அவ்வளோ விளக்கம் உள்ளது, தஃப்சீர்னு உணர்றதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும்ல, அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்கிறாங்க. குரானுக்கு தஃப்சீர் எழுதுறதுக்கு எவனுக்கு முடியாது. எழுதிக்கிட்டே இருந்தாலும் சரி அது வாட்டுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி அவ்வளோ வேணாம். ஒரு 1000 வால்யூமில் வேணா எழுதியிருக்கான தஃப்சீர்னு சொல்லி பார்ப்போம், அப்படி தான் எழுத முடியாது. அப்படிலாம் கிடையாது. அவ்வளோதான். என்ன கட்டுக்கதெல்லாம் நுழைச்சி கிழச்சி எழுதுனாலும் ஒரு லிமிட்டு தான், அவ்வளோதான். அதை தாண்டிலாம் போகாது. இன்னும் சொல்ல போனால் அப்படி சொன்னால் வந்து குரான் ட்ரையாக இருக்குன்னு அர்த்தமாயிரும். அப்படி ஒருத்தர் சொல்வாரையானால் குரான் வந்து விளங்க ரொம்ப கடினம், இவ்வளோ விளக்க உரை சொன்னால் இப்போ திருக்குறள் இருக்க பார்த்தவங்க விளங்காது. ஆனால் நிறைய விளக்க உரைகளை வச்சு தான் நீங்கள் விளங்க முடியும். ஏன்னா அவ்வளோ கடினமாக இருக்குது. திருக்குறள் என்பது நம்ம சாதாரண மக்கள் விளங்குவதற்கு கடினமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ சங்க காலத்து இலக்கியங்கள், புலவர்கள், உமர் புலவர், கம்பர் இவங்கெல்லாம் எழுதுன படிச்சிங்கன்னா எனக்கு உங்களுக்குலாம் விளங்காது. நாமெல்லாம் தமிழ் புலவர்கள் கிடையாது. அதுக்கு விளக்கங்கள்லாம் எழுதியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வச்சு பார்த்தா தான் கொஞ்சம் விளங்கும். அப்படின்னா என்ன, கடினமாக இருக்குன்னு அர்த்தம். கடினமாக இருந்தால் தான் ரொம்ப விளக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். கடினமில்லாத விஷயத்துக்கு வந்து விளக்கம் தேவையே இல்லை. அப்படி கடினமான விஷயத்தை இருந்தால் இந்த மக்கள் வந்து எதை அதுலேருந்து எடுப்பாங்க? அவ்வளோ விளக்கண்டா. மக்கள் சொன்னோம் தொழுகை நிலைநாட்டினா அர்த்தம் விளங்கிடணும். நோம்பு வைனா விளங்கிடணும் மக்களுக்கு. அதுக்கு தான் குரான் நல்லா தர்றானே தவிர அதை குத்தி பண்ண என்ன அப்படின்னு விளங்கி அதுக்கு தஃப்சீர்னு போய் அதுக்கு லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதி இப்படி சொல்வதாக இருந்தால் அதை விளங்கியவன் கடைப்பிடிப்பான். இது கடைப்பிடிக்கிறக்குள்ள ஒரு விஷயமாக்கு. குரானை வந்து கடினமாக்குவதற்கு இந்த வசனத்தை பயன்படுத்துகிறாங்க. ஒரு இலக்கியமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இலக்கியம் என்ன கேட்டால் 7 கடல் மையாகிறதுங்கிறது இல்லாத ஒன்று தானே. கடல் மையாவும் ஆகாது தானே. அப்படி ஆகும் இல்லாத ஒன்றை ஒரு கற்பனையாக சொல்லுவதும் இலக்கியம்தான். ஆனால் இது என்ன சொல்லுது விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை வாக்கு இந்த சொல்லுது. அதுக்கு முன்னாடி எதை விளங்கிக்கணும்னு கேட்டால் இது குரானைத்தான் சொல்லுதுங்கிறாங்கல்ல, அது தப்பு. ஏன் தப்புங்கிறோம்னு கேட்டால் குரானை பற்றி எல்லாம் சொல்லுமா என்ன செய்கிறான்னு கேட்டால் பல இடங்களில் 2வது சூறாவில் 185வது வசனத்தில் இந்த ரமலான் மாதத்தில் தான் குரான் அருளப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம் இருக்குல்ல, அந்த வசனத்தை சொல்லும் பொழுது உன்சிலபிகள் குரான் ஹுதன் லின்னாசி பையினாத்தி மினல் ஹுதா, இந்த குரான் வந்து மக்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக காட்டிவிடும். தெளிவாக காட்டுறதுக்கு லட்சக்கணக்கான பக்கங்களுக்கு விளக்கம் அது தெளிவாக காட்டுங்கிறான். அல்ல என்ன செய்யறான், பையினாத்தி மினல் ஹுதா, ஹுதா நேர்வழியை தெளிவாக இது காட்டுங்கிறது குரானுடைய சிறப்பு. குரான்ங்கிறது ரொம்ப ட்ரையானது கிடையாது, ஹார்டானது கிடையாது, விளங்க கஷ்டமானது கிடையாது, நிறைய தெளிவாக தான் ஆக்கியிருக்கிறான்ட்டு அல்லாஹ் என்ன செய்யறான் 185 வசனத்தில் சொல்லி காட்டுறான்.
அதே மாதிரி இந்த குரானை பற்றி பேசும்பொழுது 338 வசனத்தில் சொல்கிறான், ஹாதா பயானுல் லின்னாஸ், இது மக்களுக்கு பயான்கிறான். பயான்னாலே தெளிவாக உள்ளது. ஹாதா பயான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, பயான்னா தெளிவாக சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஹாதா பயானுல் லின்னாஸ், இது மக்களுக்கு தெளிவாக வந்த வேதமாகும், தெளிவாக சொன்ன செய்தின்னு சொல்லி இந்த குரானே அல்ல பயான்னு சொல்கிறான். மூடி மறைத்து பயானா இல்லாட்டி தான் விளக்கம் தேவைப்படும். பயானா இருந்தால் அதை சொன்னோன்னே விளங்கிடும். அல்ல அந்த குரானுக்கு கொடுத்த பேர் என்னன்னா பயான், மக்களுக்கு பயானாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி வந்து குரானை சொல்லும் பொழுது என்ன செய்கிறான்னு கேட்டால் பிரகாசிக்கும் ஒளின்னு சொல்கிறான். தெளிவான ஒரு ஒளி, பிரகாசம்னு எல்லாம் சொல்கிறான். ஒளி வெளிச்சம்ங்கிறான். வன்சல்னா இலைக்கும், உங்களுக்கு நம்ம இறக்கி இருக்கிறோம். நூறன் முபீனா, அதாவது தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஒளியையும் பிரகாசத்தையும் தந்திருக்கிறோம். தெளிவுபடுத்தலுங்கிற வார்த்தையிலே ட்ரையாக இல்லைன்னு விளங்கிறது. அது வெளிச்சமாக சொல்கிறான்ல, குரான் ஒரு வெளிச்சமாக தான் ஆக்கியிருக்கிறோம். வெளிச்சமாக இருக்கிறதுக்கு விளக்க ஒரு எழுதுன வெளிச்சமாக இருந்தால் பளிச்சென்று இருக்குல்ல, வெளிச்சம்னாலே பளிச்சென்று தெரிகிறது. பளிச்சென்று தெரியக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த குரானை தந்திருக்கிறேன்னு அல்லா சொல்கிறான். இது வந்து ட்ரையாக இல்லை. அதே மாதிரி 474 5:15 அல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், கஜ்ஜாக்கும் மினல்லாஹி, அல்லாவிடமிருந்து உங்கள்கிட்ட வந்து விட்டது, நூறுன் ஒளி வந்து விட்டது, ஒரு கிதாபுன் முபீன், பிரகாசமான தெளிவான வேதம் வந்து விட்டது, உங்களுக்கு வந்திருக்கிறது. அல்லாட்டிருந்து ஒரு ஒளியும் வந்திருக்கிறது. ஓகே, ஒளிங்கிறது ரசூல்லா குறிக்கிறது. அன்னைக்கு முந்தைய சொல்லிட்டோம். ஓ கிதாபுன் முபீன், தெளிவான வேதம் உங்கள்கிட்ட வந்திருக்கும் போது வெறும் கிதாப் வந்துச்சு நல்லா சொல்லலை, தெளிவான வேதம் உங்களுக்கு வந்திருக்கிற அந்த வேதம் வந்து தெளிவாக இருக்கிறது. தெளிவாக இருந்தால் என்ன தேவையில்லை, அதுக்கு வியாக்கியானங்கள் தேவையில்லை, பக்கங்களுக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆயிரக்கணக்கான பக்கங்களில் ஒரு வார்த்தைக்கு விளக்கம் எழுதணுங்கிற மாதிரி இருந்தால் அது தெளிவுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சொன்னோன்னு விளங்குனா தான் தெளிவும்பாங்க. அல்ல அந்த குரானுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறான்னா, கிதாபுன் முபீன், தெளிவான வேதம் உங்களுக்கு வந்திருக்குன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். 5:15 7:52 வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, உலக நாகும் பி கிதாபின், இவர்களுக்கு ஒரு வேதத்தை நம்ம வழங்கியிருக்கிறோம். ஃபஸ்ஸல் நாகுலா இல்மின், ஞானத்தோடு அதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம், விளக்கம் படுத்தியிருக்கிறோம். ஃபஸ்ஸல்னா விரிவாக்கம் செய்கிறது, நாம் விரிவாக விளக்கி இருக்கிறோம். புதன் ஒரு ரஹ்மத்தல் கௌமின் யூமினூன், நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அருளாகவும் நேர்வழியாகவும் இருக்கிறது நல்லா சொல்லி காட்டுறான். 10:37 என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த மாக்கான ஹாதல் குரான் ஐயுஃப்தரா மிந்தூன் இல்லா, இந்த குரான் அல்லாதவர்களால் இட்டு கட்டப்பட்டது கிடையாது, அல்லாட்டம் தான் வந்திருக்கிறது. அல்லாதவர்கிட்ட சொன்னது கேட்டு இட்டு கட்டி முகமது சொல்லவில்லை. உலாக்கின் தஸ்தீக் அல்லது பயன எதைகி, முன்னுள்ள வேதங்களை மெய்ப்படுத்துகிறது. ஓ தப்சீல் அல் கிதாப், அந்த கித்தாபை விரிவாக்கம் செய்து உங்களுக்கு சொல்லுகிறது, விளக்கமாக சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி 10:37 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். 11:1 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், கிதாபுன், இது ஒரு வேதம், இந்த குரான் என்பது ஒரு வேதம். உஹக்கிமத் ஆயாத்து, அதனுடைய ஆயத்து வசனங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சும்மா ஃபுஸ்ஸிலத்து, பிறகு விளக்கமாக சொல்லப்பட்ட, ஃபுஸ்ஸிலத்துனா விரிவாக சொல்லப்பட்டிருக்கு, விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு, மூடலாக சொல்லப்படல, இல்லை விளங்குற மாதிரி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த குரானுக்கு அப்படி ஒரு சிபத்தை எல்லாம் சொல்லி காட்டணும். அதே மாதிரி வந்து 16:89 நஸல் அலைக்கல் கிதாபை, நபியை உமக்கு இந்த கித்தாபை நம்ம இறக்கி இருக்கிறோம். திபியானலி குள்ளி செய்யின், ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தக்கூடியதாக, எல்லாத்தையும் தெளிவுபடுத்தக்கூடியதாக தான் வேதம் வந்திருக்கே தவிர அது நெருடலாக உள்ள விஷயமாக உங்களுக்கு குரான் வரவே இல்லை. நெருடலாம் கிடையாது, தெளிவாக தான் அந்த குரான் இருக்குதுங்கிறத 16:89 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த குரானை பற்றி பேசும்போது பல இடங்களில் கித்தாபுங்கிற வார்த்தையை சொல்லும்போது கிதாபுல் முபீன், அதாவது தெளிவான வேதம்டே சொல்கிற, தெளிவானன்னு சொல்ல அர்த்தமே என்னென்னு கேட்டால் கஷ்டம் இருக்காது விளங்குறதுக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகமான கரடுமுரடான விஷயங்கள்லாம் அடங்கி 10 பேர் இருந்து விளக்கி சொன்னால் தான் விளங்கணுங்கிற அளவில் அது இருக்காது. அப்படிங்கிறதுனால குரானுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் அல் கிதாபுல் முபீன்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அது தெளிவான வேதம். அது எங்கேயும் அந்த வாசகம் வருதுன்னு கேட்டால் 26:2, 27:1, 28:2 இதில் எல்லாம் என்ன வருதுன்னா வந்து தெளிவான வேதம்னு வருகிறது. அதே மாதிரி வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் குரானில் வந்து இந்த குரானை விளங்குவதற்கு லேசாக்கியிருக்கிற ஒரு வசனம் இருக்குது. உலகது எஸ்என்எல் குரான் திக்ரி, விளங்குவதற்கு இந்த குரானை லேசாக்கியிருக்கிறோம். கஷ்டமாக்குனா தானே விரிவுரை தேவைப்படும். கஷ்டமாக இருந்தால் தான் பதப்புரை பொழிப்புரை அந்த உரையெல்லாம் சொல்ல தேவைப்படும். இதில் அந்த இதுக்கு வேலையே கிடையாது. உலகது எஸ்என்எல் குரானை நம்ம லேசாக ஆக்கியிருக்கிறோம். திக்ரி, விளங்குவதற்கு லேசாக்கி இருக்கிறோம். இப்போ ஹல்மி முத்தக்கீர், விளங்குவோர் இல்லையா, விலங்கு லேசாக தான் அந்த குரானை தந்திருக்குன்னு விளங்க மாட்டியலான்னு நல்லா கேட்குறான். எங்கெல்லாம் கேட்குறான்னு கேட்டால் 54:17, 54:22, 54:32, 54:40 இத்தனை வசனத்தில் அந்த வாசகம் வரும். இந்த 4 வசனத்தில் என்ன வரும், உலகது ஏசனல் குரான் எழுதிக்கிறி இப்போ ஹல்மி முத்தி திருப்பி சொல்லுவான்ல. 17 ஒருக்கா சொல்லுவான், அப்புறம் 22 ஒன்று சொல்லுவான், 32 ஒன்று அதே சூறாவில்
40ல் 1 ஒரு 8 வசனத்துக்கு இடையில் அந்த வார்த்தையெல்லாம் போடுவோம். உலகது எஸ்ஸனல் குரானை லித்திக்கிரி இப்போ ஹல்மி முத்தக்கிரி, இந்த குரானை விளங்குவதற்கு எளிதாக ஆக்கியிருக்கிறோம், நீங்கள் விளங்குவோர் இல்லையா? இதெல்லாம் குரானில் வரக்கூடிய விஷயம். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, குரானுடைய வசனங்கள் இருக்குல்ல, ஆயாத், வசனங்களுக்கு ஒரு ஆயத்துனா வசனம், ஆயாத்து என்றால் வசனங்கள் பன்மை. குரானுடைய ஆயத்தை சொல்லும்போது ஆயாத்தும் பையினாத்துங்கிறான், குரானும் தெளிவுங்கிறான், வசனங்களும் தெளிவானதுங்கிறான். ஆயாத்துன் பையினாத்துங்கிற வார்த்தையை வந்து பல இடங்கள்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் 46:7 ஒய்தா துத்துலா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத், நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்கள் ஓதி காட்டப்படும் பொழுது அப்படின்னு வார்த்தையை சொல்லும் பொழுது தெளிவான வசனங்கள்னு சொல்கிறான். அதே மாதிரி 29:49 பல்ஹு ஆயாத்துன் பையினாத்துன் ஃபி சுதூர் இல்லது ஊத்துல் இல்ம, இது கல்வி கொடுக்கப்பட்ட அறிஞர்களுடைய உள்ளங்களில் இந்த வசனங்கள் தெளிவான வசனங்கள் பதிந்திருக்கிறது, மனனம் செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆயாத்துன் பையினாத்துன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி 24:46 லக்கது அன்சல்னா ஆயாத்தின் முபையினாத், தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்களாக இதை நம்ம இறக்கியிருக்கிறோம், எந்த ஒரு விரிவுரை விளக்க உரைக்கெல்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடுறான். அதே மாதிரி 72 வசனத்துலையும் ஒய்தா துத்துலா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத், நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்கள் ஓதி காட்டப்படும் பொழுது, அதாவது கெட்டவருடைய மூஞ்சில் ஒரு வெறுப்பை காண்பீர்கள், நல்லவங்களுடைய மூஞ்சில் ஒரு செழிப்பை காண்பீர்கள் நல்லா சொல்லி காட்டுறான். அதில் சொல்லும்போது இந்த ஆயத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அடைமொழி என்னன்னு கேட்டால் பையினாத், ஆயாத்துனா பையினாத்தின், தெளிவான நம்முடைய ஆயத்துகள்னு நல்லா சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதே மாதிரி 24:34 உலகது அன்சல்னா இலைக்கும் ஆயாத்தின் முபையினாத், தெளிவான வசனங்களை உமக்கு இறக்கியிருக்கிறோம், வசனமும் குரான் கிதாபும் தெளிவாக இருக்குது, அதில் உள்ள வசனங்களும் தெளிவாக தான் இருக்குது. அப்புறம் என்னத்துக்கு போட்டுவிட்டு 7 கடல் மை அளவுக்கு எழுதுன்னு, 7 கடல் மை அளவுக்கு எழுதுனா கூட மை முடிஞ்சு போயிடும், விளக்க முடியாதுன்னு அப்படி பொய்மாரில் இருக்குது, ஓவராவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருகிறது. குரானை ட்ரையாகி காட்டுறது. 22:16 நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் இப்போ கதாலிக்கு அன்சல்னாவும் ஆயாத்தின் பையினாத், இது தெளிவான வசனங்களாக நம்ம இறக்கியிருக்கிறோம், குரான் தெளிவாக இருக்குதுன்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 10:15 என்ன செய்கிறான்னு கேட்டால் இதே வார்த்தை சொல்கிறான், ஒய்தா துத்துலா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத், நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்படும் பொழுது அல்லாவை நம்பாதவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வேறு குரானை கொண்டு வான்னு சொல்கிறாங்க, நல்லா சொல்லி காட்டுறான். அந்த இடத்துல ஆயாத்துனா பையினாத்துங்கிற வார்த்தையை தான் நல்லா பயன்படுத்துகிறான். 2:99 உலகது அன்சல்னா இலைக்கு ஆயாத்தின் பையினாத், உமக்கு தெளிவான வசனங்களை இறக்கியிருக்கிறோம், பாவிகள் தான் அதை மறுப்பார்கள், அந்தளவுக்கு தெளிவாக நம்ம இறக்கியிருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 58:5 இதே வார்த்தை உலகது அன்சல்னா ஆயாத்தின் பையினாத், தெளிவான வசனங்களை இறக்கியிருக்கிறோம்னு சொல்கிறான். அதே மாதிரி ரசூல்லா பற்றி சொல்லும்போது ரசூலன் நம்ம அனுப்பியிருக்கிறோம், எத்லு அலைக்கும், உங்களுக்கு ஒரு ஓதி காட்டுகிறார், என்னத்தை ஓதி காட்டுறாருன்னா ஆயாத்தில்லாஹி பையினாத், தெளிவான வசனங்களை அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டுறாரு, அவர் ஓதி காட்டுற வசனங்கள் என்னவாக இருக்குன்னா தெளிவான வசனங்களாக இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் 65:11 சொல்கிறான். அப்போ சாம்பிளுக்கு தான் அவ்வளோ, இன்னும் தேடி பார்த்தா நிறைய இருக்கும். குரான் முழுசுமே என்ன செய்கிறதுன்னு கேட்டால் அது தெளிவுங்கிறதுக்கு தான் உரிமை கொண்டாடு, தெளிவுங்கிறது தான் என்ன செய்யுது, குரான் சொந்தம் கொண்டாடு. குரான் என்ன அது குரான் அற்புதமாக இருக்குது, அதில் தான் மற்றவங்க இலக்கியமாக எழுதுனாங்கன்னா சாதாரண மக்கள் புரியாது. குரான் இலக்கியமாகவும் இருக்கும், எல்லாத்துக்கும் புரியவும் செய்யும். அது ஒரு மூஞ்சி அற்புதத்தில் அது ஒரு காரணம். குரான் மாதிரி ஒன்று கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சவாலில் அது அடங்கியிருக்கு. என்ன சவால்? இலக்கிய தரமாக இருக்கணும், எல்லாருக்கும் விளங்கணும். இப்படி ஒன்று எழுதுனா எவனால் எழுத முடியாது. எப்போ இலக்கிய தரமாக கொண்டு போயிட்டானோ மக்களுக்கு விளங்காமல் போயிட்டே இருக்கும். இலக்கியம் கூட நினச்சோம்னா வெகுஜன மக்களுக்கு விளங்காமல் போயிடும். சாதாரண நடைக்கு வந்தால் தான் எல்லாருக்கும் விளங்கும். அல்லாஹ்வுடைய வேதம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இலக்கியமாகவும் இருக்கிறது, எல்லாருக்கும் விளங்குது. இறைவன் அவன் தான் இதை சொந்தக்காரன்னு காட்டுற விதமாக என்ன செஞ்சான், அந்த அற்புதத்தை குரானில் அமைச்சு வச்சுருக்கிறான். அதனால இதே மாதிரி கொண்டு வாழ்வார் சவால் வர்றான். அப்படி ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிற குரான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மேற்கண்ட 2 வசனத்தையும் வைத்து 7 கடல் மை இருந்தால் கூட எழுத முடியாது, அவ்வளோக்கு விளக்கம் இருக்குதுன்னு சொல்லி அது குரானை விட்டு உங்களுக்கு தூரமாக்கிடுவாங்க. குரானில் இருக்குன்னு சொல்கிறாங்க. குரான் உனக்கு என்ன தெரியுமா, 7 கடல் மை இருந்தாலும் உனக்கு எழுத முடியாது, என்ன குரானை கொண்டு ஆதாரம் காட்டுற, குரானை ஆதாரமாக காட்டாதங்கிறது கொண்டாந்து காட்டுறாங்க. என்ன செய்கிறாங்க, குரானை பற்றி பேசாத, குரான் உள்ளலாம் சும்மா லேச அதான் குரானு அது இருக்குப்பா வண்டி கணக்கில் வரும்னு சொல்லி என்ன செய்கிறது, அதை தூக்கி ஓரம் கட்டுன்னு அர்த்தம்ப்பா. அதுக்கு என்ன அர்த்தம், குரான் நாங்கள் சொல்கிற கேட்டு பாப்பா, குரானில் உள்ளலாம் உனக்கு அறிய முடியுமா, அது எவ்வளோ 7 கடல் மை இருந்தால் கூட எழுத முடியாதுன்னு நல்லா சொல்கிறான். நீ என்ன குரானை பேசுகிறேன்னு சொன்னால் என்ன வாயிறேன், அவ்வளோ சிரமமானதான் நம்ம விட்டுருவோம்ல. ஒரு விளங்குறதுக்கு அம்புட்டு சிரமம் உள்ளதை நம்ம தேடுவோமா, உன்னோட ஒன்று பாவியாக போயிடக்கூடாது, உன்னோட ஒன்று வழங்கி பாவியாயிடக்கூடாது, குரானில் அவன் அஜத்தை நீங்கள் சொல்லிட்டு போங்க அப்படின்னு போயிடுறான்ல. அதனால காரணம் இந்த அஜர்த்துமார்கள் அவங்க பக்கம் மக்களை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி குரானை இழிவுபடுத்திடுறாங்க. குரான் சிரமம், நெருங்க முடியாது, அதை விளங்க முடியாது, பயங்கர கஷ்டம்னு ஆக்கிடுறாங்க.
அப்போ இதுக்கு என்ன தான் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்ங்கிறதுக்கு வந்து குர்ஆனில் வந்து 4 அர்த்தத்தில் வருது. அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு வர்றதுலாம் குர்ஆன் கிடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறது குர்ஆனே அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்கிறான். ஓகே, களிமா அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். ரெண்டாவது வந்து முந்தைய வேதங்கள் இருக்குல்ல, அதை சொல்லும் பொழுதும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்னு என்ன செய்யிருக்கு, குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய உலகம் உண்டானதுலேருந்து அழிகிற வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது எல்லாம் எழுதி வச்சுருக்கான். அல்லாஹ் ஒரு பதிவேட்டில் வச்சுருக்கிறான். அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலுக்கு பேரும் கலிமாத் அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம், 4வது அர்த்தம் என்னென்னு கேட்டால், அல்லாஹ்ட்டேருந்து என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லேயும் ஏராளமான கட்டளைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அல்லாஹ்ட்டேருந்து என்ன செய்யுது, ஏராளமான கட்டளைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கட்டளைகளும் அல்லாஹ்வுடைய கலிமா தான். உதாரணமாக வந்து இப்போ நம்ம உட்காந்துருக்கிறோமா, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கே லட்சக்கணக்கான கட்டளை ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்துடும். இப்படி கையாட்டுறது, இப்படி பேசுகிறது, கண்ணை பார்க்குறது, நான் பேசுகிற எனக்கு இதுக்கே எத்தனை கட்டளை வரணும். நான் பேசுகிறேன்னு சொன்னால் என்னுடைய வாயிலேருந்து இந்த சவுண்டு வரணுக்கு ஒரு கட்டளை வரணும். அது என்ன மாதிரி வார்த்தைகள் வரணுங்கிறதுக்கு அல்லாட்டேருந்து ஒரு கட்டளை வரணும். அது என்ன டெசிபிளில் அது வரணுங்கிறதுக்கு, எந்த சத்தத்தில் அது வரணுங்கிறதுக்கு அல்லாட்டேருந்து கட்டளை வரணும். அப்போ அந்த மாதிரி உள்ள இருக்குது. அது எந்த மொழியில் அது வரணுங்கிறதுக்கு தமிழில் வரணுன்னு அதுக்கு ஒரு கட்டளை எனக்கு வரும். அது மாதிரி எங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு கட்டளை வரும். அப்போ அந்த ஒரே ஒரு செய்தியில் அதை சொல்லும்போது என்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கட்டளை வரும். இது பேசும்போது இன்றைக்கி என்ன சட்டை இப்போ போடணுமோ அது கட்டளை வரும். அல்லாட்டிருந்து எல்லாத்துக்கும் கட்டளை வரும்ல, ஒன்றுக்கும் இப்போ உட்காந்து இது கட்டளை வரும். இங்கே 2 மைக் இருக்கும்னா அதுக்கு ஒரு 2 கட்டளை வரும். அப்போ நான் செய்கிற ஒரு 5 நிமிஷத்து வேலைக்கு கட்டளை எடுத்துக்கிட்டால் 1000 கட்டளை விடணும். 1000கணக்கான கட்டளை வரும். அப்போ நீங்கள் இதில் உட்காந்துருக்க 1 மணி நேரம் உட்காந்துருக்கீங்கன்னா இந்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு எக்கச்சக்கமான கட்டளை வந்துக்கிட்டே இருக்கும். அவனுடைய கட்டளை இல்லாமல் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் சரி, அருவருப்படை இருந்தாலும் சரி, ரசித்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அல்லாட்டும் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். நீ வந்து ரசித்து பாரு, நல்லா கேளு, முகத்தை திருப்பிக்க, கவனமாக இருந்து எத்தனை ரியாக்ஷன் உங்கள்கிட்ட இருக்கிறது, அத்தனை ரியாக்ஷன் நீங்களா செய்கிறீங்க. அங்கே தான் ஆர்டர், எல்லாத்தையும் எல்லாமே ஆர்டர் வருகிறது. ஒரு மனுஷனுக்கு போட்டு ஆர்டர்னா உலகத்தில் நடக்கிற செயல்கள்னா என்ன, ஒரு காற்று அடிக்குதுன்னா காற்றுடைய ஒவ்வொரு துகளுக்கும் ஆர்டர் இருக்கா இல்லையா, அது என்ன வேகத்தில் போகணும், அதில் என்னென்ன கலந்துருக்கணும், ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கணும், அது என்ன கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்கணும், அதனுடைய அது எல்லாமே வரும்ல, அடர்த்தி எவ்வளோ இருக்கணும், அதுக்கெல்லாம் ஒரு செகண்டுக்கு என்ன இருக்கிறது, கட்டளை இருக்கிறது. அப்போ இங்கே உள்ள இந்த பொருளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இது எழுதுறதுக்கே ஒரு குளம் அளவுக்கு மை இருந்தால் கூட எழுத முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளைங்கிறது நெசமாகவே அல்லாட்டிருந்து வரக்கூடிய அந்த கட்டளையை உட்காந்து யோசிச்சு எழுத ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அது முடியவே முடியாது. நெசமாக மை பத்தாது. அவ்வளோ கட்டளை அல்லாட்டு அல்ல அனைத்தையும் அவன் தான் நிர்வகிக்கிறான். அது யாருக்கும் பங்கெல்லாம் கொடுக்கல. அனைத்துக்கும் அவன் ஒரு ஆள் இருந்து கொண்டு தான் அம்புட்டுக்கும் ஆர்டர் பண்ணுறான். ஒரே நேரத்தில் உங்களுக்கு 800 கோடி மக்களுக்கும் ஆர்டர் போகுது. 800 கோடி மக்களுக்கு என்ன செய்யுது, ஒரே டைமில் ஆர்டர் போகுது. மக்களுக்கு மட்டும் போகல, அந்த அவங்க சார்ந்திருக்க ஆடு மாடு கழுதை குதிரை சூரியன் சந்திரன் எல்லாத்துக்குமே அனைத்துக்கும் ஆர்டர் போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு வினாடியும் அவன் என்ன சொல்கிறான்னு அதான் நடக்கும். ஒவ்வொரு மைக்ரோ செகண்டில் என்ன செய்யணுங்கிறது அங்கேருந்து ஆர்டர் அல்லாஹ் வந்து கட்டளை பிறப்பிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த கட்டளையின் பிரகாரம் தான் எல்லாமே இயங்குகிறதுங்கும் போது அந்த கட்டளை நீ எழுத நீ உட்காந்தீங்கன்னா எப்படி மை பத்தும் நெசமாவே அல்ல. இதே சொல்கிறான், குர்ஆனே சொல்லலை. இது அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் எழுத முற்பட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு பேச்சுக்கு ஒரு மையையும் கொடுத்து எழுதுகிற கட்டளைன்னா உனக்கு வந்த கட்டளை உனக்கு எழுத முடியாது. எனக்கு வரும்ல, நான் ஒரு 70 வயசு 65 வயசு 90 வயசு நான் இருக்கிறேன்னு வைங்க, 90 வருஷத்தில் எவ்வளோ எனக்கு கட்டளை வந்திருக்கும்னு நான் எழுத போனேன்னு சொன்னால் முடியாது. 1 மணி நேரத்துக்கு கட்டளை எழுதுவதற்கு பல வால்யூம்கள் தேவைப்படும். ஏன்னா 1 மணி நேரத்தில் அவ்வளோ கட்டளை வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு செகண்டில் அவ்வளோ கட்டளை வருமே. ஒரு மைக்ரோ செகண்ட்லேயே எக்கச்சக்கமான கட்டளை. எனக்கு என்னுடைய கண்ணு கட்டளை இருக்குது, என்னுடைய காது கட்டளை இருக்குது, ஒரு செகண்ட்லேயே என்னுடைய வாய்க்கு கட்டளை இருக்கிறது, என்னுடைய முகபாவத்துக்கு கட்டளை இருக்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு இப்படின்னு செகண்டுக்குள்ளே ஒரு லட்சக்கணக்கான கட்டளை வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வந்து உலகம் இயங்குவதற்கு அவனுடைய கட்டளை பிரகாரம் தான் எல்லாமே. ஒரு மரத்தில் இலை விழுந்தாலும் அதுவும் என் கட்டளைப்படி நல்லா சொல்கிறான். ஒரு மரத்தில் எத்தனை இலை, கோடிக்கணக்கான இலை இருக்கு, எத்தனை லட்சக்கணக்கான மரங்கள் இருக்கிறது. ஒரு மரத்தில் உள்ள இலையெல்லாம் என்ன ஆகுறது, ஒவ்வொரு இலையும் உழுவும்ல, அதுக்கெல்லாம் கட்டளை இருக்குது. நீ இந்த நாள் இந்த கலருக்கு மாறு, இதோட தளர்ந்து போயிரு, இதோட விழுந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு இலைக்கு அவ்வளோ கட்டளை இருக்குது. கீழே உள்ள ஒரு இலைக்கு என்ன செய்யறது, காஞ்சி போயிரு, அதோட மக்கி மண்ணோட மண்ணாக போயிரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு இலைக்கு அவ்வளோ கட்டளை இருக்குது. ஒரு தானியத்துக்கு அவ்வளோ கட்டளை இருக்கிறது. ஒவ்வொரு சூரியன் சந்திரன் ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளோ வெப்பம் வந்துட்டு வரணுங்கிற கட்டளை இருக்கிறது. திடீர்னு வெக்க கூடுது, திடீர்னு வெக்க குறையுது, மேகத்துக்கு கட்டளை இருக்கிறது, எல்லாத்துக்கும் கட்டளை. அப்போ ஒவ்வொரு கட்டளையும் ஒரு செகண்டில் ஒரு யோசிச்சு எழுத பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். 7 மையாக இருந்தாலும் முடியாது, மிக நெசமாக முடியாது. அந்த கருத்தான் எல்லாம் சொல்கிறான். இது குர்ஆன் ஒன்று என்ன செய்கிறாங்க, பொருத்தி வைத்து கொண்டு குர்ஆனை விட்டு அந்நியப்படுத்துறதுக்கு குர்ஆனை ஆதாரமாக காட்டுறாங்க.
குர்ஆனை விட்டு உங்களை தூரப்படுத்துவதற்கு இவ்வளோ வசனங்கள் நெருக்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எளிதானதுன்னு சொல்லி அதையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுவிட்டு இந்த 2 வசனத்தை எடுத்துக்கொண்டு அது குர்ஆன்னு சொல்லவே இல்லை, அல்லாஹ்வுடைய கலிமாத்துன்னு தான் வருது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்னால் கட்டளைகள். அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எழுத நினைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எழுத முடியாதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், இறைவனாகிய நான் ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லையும் கோடான கட்டளை இட்டுக்கிட்டுருக்கான். ஒரு மைக்ரோ செகண்டில் உலகம் பூரா கூட அத்தனை கட்டளையும் ஏற்றுக்கிட்டனா அவ்வளோ கட்டளை வரும். ஒரு செகண்டில் ஒரு 60 ஒரு பங்கு இருக்குல்ல, அந்த செகண்ட்லேயே என்ன வரும்னு கேட்டால் கோடிக்கணக்கான கட்டளை வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் அவனை ஆர்டர் போகணும், அனைத்துக்கும் அவன்கிட்ட கட்டளை பறந்துக்கிட்டே இருக்கும், அதன்படி தான் எல்லாம் இயங்கிகிட்டே இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எதை சொல்கிறான்னு கேட்டால், நான் அனைத்தையும் நான் தான் நிர்வகிக்கிறேன், அவ்வளோ இருக்குடா கட்டளைகள், என்னுடைய கட்டளைகள் அப்படி இருக்குது, இதை உன்னால் எழுதவெல்லாம் முடியாது, அவ்வளோ பெரிய சூப்பர் பவர். மற்ற இது மாதிரி காக்கிறதுக்கு ஒருத்தன், ஆக்கிறதுக்கு ஒருத்தன், அழிக்கிறதுக்கு ஒருத்தன், இப்படி சின்ன அப்படி அதல்ல கடவுள். உங்களுடைய கடவுளாக நான் வந்து அப்படி கிடையாது. ஒவ்வொன்றையும் என்னுடைய தலையீடு இருக்கிறது, ஒவ்வொன்றையும் என்னுடைய கண்காணிப்பு இருக்குது, ஒன்றையும் என்னுடைய ஆர்டர் இருக்கிறது. அந்த ஆர்டர் படி தான் இயங்க முடியுங்கிற காட்டுக்கு எல்லாம் சொல்லி பாடுறான். இப்போ செஞ்சு பாருங்கள், அந்த வசனத்தை திருப்பி எடுத்து பாருங்கள், அந்த திருப்பி அர்த்தம் செய்கிறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு விளங்கிடும். அது என்ன வருதுன்னா, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லவ்கானல் பஹ்ரு இந்த கடல் ஆகுமையானால், மிதாதன் எழுதும் மையாக ஆகுமையானால், லி கலிமாத்தி ரப்பி என் இறைவனின் கட்டளைகளை, வார்த்தைகள்னால் கட்டளைகள், இறைவனுடைய கட்டளைகளை எழுதுவதற்கு இந்த கடல் மையாக ஆகுமையானால், ல நஃபிதல் பஹ்ரு கடல் முடிந்து போய்விடும், கபல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி என் இறைவனுடைய கட்டளைகள் முடிவதற்கு முன்னாடியே அந்த கடல் முடிஞ்சு போயிடும். கட்டளை எழுத பார்த்தீங்கன்னா பத்தாது. அப்புறம் உலக நாபி மிதிலிகி மததா இது போன்ற இன்னொரு கடலை கொண்டு வந்தாலும் சரி, ஒரு கடலை மையாக்கிட்டு அது முடிஞ்சவுடனே அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு கடலை உண்டாக்கி அதையும் மையாக ஆக்கி அப்படி எழுத சொன்னாலும் அது முடியாத, கட்டளைகள் மிச்சமாக இருக்க, மை தான் தீந்துடும் அப்படின்னு சொல்கிறானே. இது எவ்வளோ பெரிய அற்புதமான அல்லாஹ்வுடைய வல்லமையை ஒரு இலக்கியத்தில் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை கொண்டு எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். இதை சொல்லிட்டு என்ன செய்கிறான்னா இன்னொரு இடத்துல அதை விட பெருசாக சொல்லி காட்டுறான். 7 கடலுங்கிறான். உலவண்ண மாஃபில் இருந்து மின் சஜரத்தின் நக்கலாம் உலகத்தில் உள்ள பூமியில் உள்ள எல்லா மரங்களும் பேனாக்களாக செதுக்கப்பட்டு பேனாவாக தயாரிக்கப்பட்டு, ஒல் பஹ்ரு எமுத்துஹு மிம்பாதி சபோ தஹுரேன் அது கடல் வந்து அது போன்று அதுக்கு பிறகு ஒரு 7 கடலும் உண்டாக்கப்படுமையானால் அதெல்லாம் மையாக ஆகிவிடுமையான்னு சொன்னால், மா நஃபிதத்து கலிமாத்துல்லா அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வந்து முடிந்து போகாது, எழுதி முடியாது. ஒவ்வொருத்தையும் எழுதி முடிக்கிறதுக்கு என்ன கட்டளை வர்ற செகண்டில் வந்துடும், எழுதுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஒரு செகண்டில் வர்ற கட்டளை எழுதுவதற்கு, ஒரு செகண்ட் கட்டளை எழுதுவதற்கு பல பக்கங்கள் எழுத வேண்டியிருக்கும். அவன் ஒன்று விவரித்து எழுதணுமா, அப்படி எழுதணும், அப்படி எழுதவே முடியாது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு கோடிக்கணக்கான பேர் உட்காந்துக்கிட்டு எழுத நினச்சா கூட உங்களுக்கு வர்ற கட்டளை எழுதிக்கிட்டு இருக்க முடியும், அடுத்த கட்டளை வந்துடும். நீங்கள் செஞ்சுக்கிட்டு எழுதிட்டே இருப்பீங்க, எழுதிட்டு இருக்கும்போது உங்களுக்கு 100 கட்டளை வந்துடும், ஒன்று தான் எழுதிருப்பீங்க, இன்னொரு 99 இருக்குது. அப்போ அடுத்த செகண்ட் வரும், எப்படி எழுதுவீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கட்டளை எழுத புகுந்தால் கூட முடியாது. அப்புறம் உலகத்தில் உள்ள அம்புட்டு கட்டளை எப்படி எழுதுவீங்க, ஒன்றுக்கும் கட்டளை இருக்குதே. அப்போ அல்லாஹ்வுடைய ஆர்டர் ஒன்று அவனுடைய கவனம் இருக்கிறது, அவனுடைய கண்காணிப்பு இருக்கிறது, அவனுடைய ஆர்டர் இருக்குங்கிற அர்த்தத்தில் தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு இதை சொல்கிறான்னு விளங்கிக்கிறேன். இது ஒரு அற்புதமான இலக்கியம். இது அல்லாஹ்வை விளக்குவதற்கு அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் கண்காணிப்பையும் பவரையும் இந்த மாதிரி உலகத்தில் எந்த மத நூல்களும் எந்த கடவுள் கோட்பாடாலும் விளக்குனதே கிடையாது. அல்லாண்ட யாருங்கிறத இப்படி விளக்கியிருக்கானா, அனைத்துலையும் என்னுடைய கண்காணிப்பு இருக்குது, என்னோடய ஆர்டர் இருக்குது, என்னுடைய ஆர்டர் இல்லாமல் எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்வதில் வந்து இப்படி இந்த மாதிரி அந்த அளவை காட்டுவதற்கு இதுக்கு நிகரான உதாரணம் இருக்குமா? 7 கடல் மை அளவுக்கு எழுதினா கூட நெசமாக முடியாது. 7 கடல் மை இருந்தால் கூட எல்லா மரங்களுமே பேனாவானால் கூட நிஜமாக நீங்கள் எழுதிட்டு போனால் கூட என்ன செய்யாது, அது போகவே போகாது. என்ன எழுதிட்டு இருக்கும் போதே கட்டளை வந்துக்கிட்டே இருக்கும், அது நடக்கவே நடக்காது. அதுக்கு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி காட்டுறான். அதனால் இந்த வசனத்தை வந்து அற்புதமான இலக்கியமாக அமைஞ்சிருக்குங்கிற விளங்கிக்கிறேன்னு இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ளதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாளில் பார்க்கலாம். சொல்லுவாங்க. இப்போ அப்டேட்டு போயிடலாமா? அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ இந்த என்ன நிலவரம்ங்கிறத தெரியறதுக்கு முன்னாடி இப்போ எந்த மாதிரியான நிலையில் ஒவ்வொரு அணியும் இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்வதாக இருந்தால், நேற்று என்ன செய்கிறாரு, முந்தா நாள் என்ன செய்கிறாருன்னா, ட்ரம்ப்பு ரஷ்ய அதிபருக்கு ஃபோன் போடுறாரு. ரஷ்ய அதிபர் இவருக்கு போடல, இவர் தான் ரஷ்ய அதிபருக்கு போடுறாரு. ரஷ்ய அதிபருக்கு போட்டு ஃபோன் பேசி என்ன செய்கிறாரு, உக்ரைன் ஆரம்பிக்கிறார். உக்ரைன் ஆரம்பித்தா தான் இதுக்கு வரும். பேசும்போது எப்படி உக்ரைன் போகிற நேற்று நல்லா இருக்குமே, அதோட இதையும் பார்த்துக்கிறங்களேன்னு இப்படி பேசுகிறார். இந்த போரை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது பண்ணுங்களேன்னு பேசுகிறார். பேசிட்டு அவருடைய இதில் என்ன போட்டு விட்டாருன்னு கேட்டால்,
புட்டின் என்கிட்ட பேசினாருங்கிற மாதிரி தான் பதிவு பண்ணுறாரு. அவருடைய பதிவில் எக்ஸ் தளத்தில் போடும்போது புட்டின் என்கிட்ட பேசினார், உக்ரைன் போரை பற்றி பேசினார், அதோட இதையும் பேசிக்கிட்டோன்னு போகிற போக்கில் சொல்கிறார். முதல்ல வந்து அவர் ஒன்றை பேச நீ பேசுனியா, நீ என்னதுக்காக அவர்கிட்ட பேசுகிற ஏன்னு கேட்டால் ஆடி போய் நிற்கிறாங்க. எப்படியாவது இந்த போரை நிறுத்தி ஆகணும், ஈரான் டைரெக்டாக பேச முடியாது, அது ரஷ்யா மாதிரி அவங்கள்ட்ட செல்வாக்கு உள்ளவங்க சொன்னதான் கேட்பாங்க. ரஷ்யாவுக்கு நெருக்கம் தானே, ஈரான் சொன்னால் மதிப்பு கொடுப்பாங்க. அதனால் ரஷ்யாட்ட போய் கெஞ்சிடா, எப்படி கெஞ்சி நேரடியாக கெஞ்சாமல் உக்ரைன்லாம் போயிட்டுருக்குங்க பார்த்துக்கிறங்க, உக்ரைனில் பெரிய தாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஆரம்பிக்கணும்ல. ஆரம்பிச்சுட்டே செய்கிறான்னா போகிற பக்கம் சொல்லிவிட்டார். அது அவங்க ரஷ்யாக்காரங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இல்லை அப்போ அவர் தான் பேசினார், இவர் புட்டின் பேசலை, அவர் தான் புட்டினுக்கு ஃபோன் பண்ணி பேசினார்னு சொன்னால் அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க. இப்போ சம்பவத்தெல்லாம் விட்டுருங்க, அவன் நடித்தான் இவன் நடித்தாங்கிறது இதுலேருந்து என்ன விளங்குது, முடிக்க பார்க்குறாங்கன்னு விளங்குது. அவன் பெரிய உலக வல்லரசு போட்டு பேரையும் உலகத்தெல்லாம் மிரட்டிகிட்டு இருந்தான். இன்னொரு நாட்டில் இறங்கி ஆளை தூக்கிட்டு போகிற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி என்னென்னு கேட்டால் ஆடி போய் இப்படியா நிறுத்திட்டா பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும். அதே மாதிரி வந்து பென்டகனுடைய அந்த சார்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்பு அந்த அதிகாரி பேசுகிறார். நிருபர்களை சந்திக்கிறாங்க. நேற்று சந்திக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் போரை நிறுத்துறதுக்கு பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவன் என்ன செய்யணும், பேச்சுவார்த்தையா தொலைச்சிடும் அப்படிலாம் சொல்லணும். ஈரான் வந்தால் நாங்கள் தயாராக தான் இருக்கோம். இப்படி பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நான் தான் ஜெயிப்பேங்கிறவன் இப்படி சொல்லுவானா? பென்டகன்லேருந்து அஃபீஷியலாக செய்தியாளர் கூட்டி வச்சுட்டு கேட்குறாங்க. அவன் கேள்வி கேட்குறான், நீங்கள் போர் நிறுத்தத்துக்கு நீங்கள் பேச்சுவார்த்தை தயாராக இருக்கலான்னு. ஈரான் வந்தாருன்னா நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம்னு சொன்னால் யார் அதை சொல்லுவான்? எப்படியாவது முடிஞ்சால் தேவைன்னு பதறிட்டு இருக்கிறாங்க. டைரெக்டாக கேட்க முடியல. உலகத்துக்கு சொல்லும்போது அதை அடிச்சிட்டோம் இதை அடிச்சிட்டோன்னு பொய்யா பரப்பலாம். சில அடிக்கவும் செய்யத்தான் செய்வாங்க. அதை வச்சுக்கிட்டு சொல்லுவானே தவிர அங்கே உள்ள ஆட்டம் பயங்கரமான ஆட்டம் கண்டிருக்காங்கன்னு விளங்குறது. இன்னொரு செய்தி பரவிக்கிட்டு இருக்குது, அதை உறுதிப்படுத்த முடியல. இமேஜ் டைப்பாக தான் வருது. ஐநாவுக்கு என்ன செய்கிறாருன்னா ஒரு அமைச்சரே என்ன செய்கிறாரு, கடிதம் இருக்கார், எப்படியாவது நீங்கள் வந்து தாக்குதல் நிறுத்திடுங்க ஐநா சபைக்கு அப்படின்னு பரப்புகிறாங்க. அது ஆத்தென்டிக்காக அது ஃபேக்காக தயார் பண்ணான்னு தெரியலை, சோர்ஸ் போடாமல் இருந்துச்சு, தகவலுக்கு தான். இது கன்ஃபார்மான விஷயம். பென்டகன்லேருந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து நாங்கள் தயார்னு சொன்னது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த இஸ்ரேலுக்கு வந்து ட்ரம்ப் ஒரு மெயில் அனுப்புகிறார். அந்த மெயிலும் பகிரங்கமாக இஸ்ரேலுக்கு அனுப்பின, நெத்தன்யாவுக்கு அனுப்பின மெயில் வந்து பகிரங்கமாக வெளியிட்டாங்க. அந்த மெயில் என்ன வருதுன்னு கேட்டால், நீங்கள் வந்து ஈரானில் வந்து உள்கட்டமைப்பை தாக்கக்கூடாது, இராணுவ இலக்கை தான் தாக்கணும் அப்படின்ட்டு ஒரு மெயில் அனுப்புகிறார். எப்போ நேற்று அனுப்புகிறார். அப்போ உள்கட்டமைப்புனா என்ன, எண்ணெயெல்லாம் இது கொண்டு போட்டாங்கல்ல, எண்ணெய் வயல்லாம், அதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு ஒரு மெயில் எழுதுகிறார். ஆனால் செஞ்சதை இவன் தான் செஞ்சான். செஞ்சுட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், அங்கே வந்து இவங்க பதிலடி கொடுத்தாங்கல்ல, அங்கே உள்ள மத்திய கிழக்கு உள்ள எல்லா எண்ணெய் வயலும் அடித்த உடனே அவங்க கதறி போயிட்டாங்க. அரபு நாடுகள்லாம் நீங்கள் செஞ்ச வேலையினால எங்களை போட்டு படிக்கிறான், எண்ணெய் வயல்லாம் எரிச்சிக்கிட்டு இருக்கிறான்ற உடனே அதெல்லாம் தாக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர் அறிவுரை சொல்கிறார். எனக்கு சம்மந்தம் இல்லைன்ற இப்படி தான் செய்வான். இப்போவுமே செய்கிறலாம் செஞ்சு விட்டு இல்லை எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்றான். அந்த சின்ன பிள்ளையாக இருந்ததுக்கு என்ன செஞ்சிட்டான், நான் செய்யலை, அவங்களே தாக்கிட்டாங்கிறான். 120 பேர் சாவடிச்சிடலான்னு கேட்கும் பொழுது நான் செய்யலைங்கிறான். அவங்க ஆதாரத்தை நிரூபிச்சிட்டாங்க. அதை தாக்கின ஏவுகணை டொமஹாக் ஏவுகணை, டொமஹாக் ஒன்றை மட்டும்தான் இருக்கிறது. ஈரானில் அந்த ஏவுகணை கிடையாதுன்னு சொல்லி அந்த ஏவுகணையுடைய மாடலையை சொல்லி நீ தான் தாக்கி கொண்டிருக்கேங்கிறாங்க. செஞ்சுட்டு மாட்டிக்கிறமோ என்ன செய்கிறான்னா மறுக்கிறான். இவன் இஸ்ரேல் பிரதமருக்கு இப்போ எண்ணெய் வயல் அழிப்போன்னு சொன்னது வந்து முதல் நாள் சொல்லிட்டு தான் செஞ்சான். நாளைக்கு கடுமையான பதிலடி இருக்குன்னு முதல் நாள் அறிவிச்சிட்டு தான் இந்த எண்ணெய் வயலை தாக்குனாங்க. இவன் தான் எல்லாம் செஞ்சது. இப்போ என்ன செய்யறான்னா உலகத்துக்கு நாங்கள் அந்த எண்ணம்னா எங்களுக்கு கிடையாது, இவர் நெத்தனியாவை செஞ்சு விட்டார் அப்படின்னு காட்டுறதுக்காக என்ன செய்கிறான்னு கேட்டால் நெத்தனியாவுக்கு மெயில் அனுப்புகிறான். எப்படி நீங்கள் எண்ணெய் வயலாம் தாக்காது, எதனால சொல்கிறான்னு கேட்டால் அங்கே அரபு நாட்டுக்காரமே கெஞ்சுறாங்க, நீ விட்டீங்கன்னா எண்ணெய் வயலை கம்ப்ளீட் அழிச்சு போடுவாங்க, எங்களுக்கு வாழ முடியாது, அதனால் நீ என்ன செய்ய இதை வந்து இனிமேல் தாக்காமல் இருக்கின்ற உடனே என்ன செய்கிறான்னு கேட்டால் எனக்கு அது சம்மந்தம் இல்லைங்கிறான். இப்படிப்பட்ட ஃப்ராடு பித்தலாட்டுக்காரன் எத்தனை உள்ள இருக்காங்கன்னு பாருங்கள். அதனால் வந்து அவங்க இனிமேல் செய்ய மாட்டாங்க. இனிமேல் வந்து இது வந்து அவன் அதே மாதிரி அடிக்கிறதுனால இராணுவ தளங்களை தவிர மற்றதை தாக்கக்கூடாதுன்னு எழுதிட்டான். எழுதுறது எதுனாலன்னு கேட்டால் அந்த இவனும் பதிலடி கொடுத்ததுனால தான். உலகத்துக்கு பயந்துலாம் கிடையாது. இவன் அதே மாதிரி பதிலடி கொடுக்கறதுனால அதே மாதிரி நினைச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து என்ன செய்யறாங்கன்னா வங்கிகள் அடிச்சிருக்காங்க. அதாவது வங்கிகளை வந்து பொதுவாக அடிக்கக்கூடாது. வங்கிங்கிறது மக்களுக்கு உள்ளது. என் காசு உங்கள் காசுலாம் அதில் இருக்கும். வங்கியை போட்டு அழிச்சிட்டோம்னா பொதுமக்களுடைய காசு தானே இருக்கும், அரசாங்கத்துடைய காசு கூட பெருசாக இருக்காது. வங்கிகளில் இருக்கிற பணமெல்லாம் யாருடைய பணமாக இருக்கும்னா பொதுமக்களுடைய தான். அவங்க தேவைக்கு எடுப்பாங்க, போடுவாங்க. அதுக்குரிய ஒரு சேவையாக இருக்கிறனால ஈரானில் உள்ள பெரிய வங்கியை போட்டு அடிச்சுவிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா இன்றைக்கி டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நாளைக்கு வந்து வளைகுடாவில் இருக்கிற எல்லா அமெரிக்க வங்கிகளையும் அடிப்போம்,
நாளைக்கு அடிப்பாங்க, நாளைக்கு அடிக்கிறாங்க. நாளைக்கு வந்து சவுதியாக இருந்தாலும் துபாயாக இருந்தாலும் எங்கெல்லாம் பேங்க் இருக்கிறதோ, இஸ்ரேல் அமெரிக்காவுடைய பேங்குகள் எங்கெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் நாளைக்கு நாங்கள் அடிப்போம். நீ அடித்தா தான் அடிப்போம். நாங்கள் வந்து எங்களுக்கு நிலைப்பாடு நாங்கள் வச்சுருக்குறோம். அதாவது போர்க்களத்தில் எது செய்யக்கூடாதுன்னு உலகத்தெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை நான் செய்ய மாட்டோம். ஆனால் நீ செஞ்சால் நாங்கள் செய்வோம், பதிலடியாக செய்வோம். நீ முந்திக்கிட்டாய் என்று சொன்னால் அந்த எண்ணெய் வேலுக்கு அதான் சொன்னாங்க. நாங்கள் எண்ணெய் வேலும் அழிக்கிற நோக்கம் கிடையாது. அது இராணுவ இலக்கு தான் நாங்கள் இலக்கு வச்சுருக்கிறோம். இராணுவத்தினுடைய இது அரசாங்கம் இதை அடிக்கலாம், அரசாங்கத்துக்கு உனக்கு தான் சண்டை. மக்களுக்கு நீ வந்து கேடு செய்கிற மாதிரி செய்யக்கூடாதுன்னு கொள்கையில் இருந்தாங்க. அவங்க என்ன அடித்தவொடனே எங்கே அடித்தா வலிக்குமோ அங்கே அடித்தாங்க, வலிச்சிருச்சு. சரியான இடத்துல அடித்தாங்க. ஆடி போய் என்ன செஞ்சான் அதை சொல்லிட்டான். அது ஒரு செய்தி பார்க்குறோம். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் இன்னொரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நேற்று நடந்த ஒரு தாக்குதலில் நெத்தனியாகவும் அவனுடைய மொசாத்துடைய தலைவர் இன்னும் பலர்லாம் ஆலோசனை கூட்டத்தில் கூடியிருக்கும்போது அதில் தாக்கிட்டாங்க. கடுமையான சேதம், ஆள் அவுட்டுங்கிற மாதிரி ஈரானுடைய செய்தியில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஈரானுடைய செய்தித்தாள்களில் வந்து மொசாத்துடைய தலைவரும் நெத்தனியாகவும் அவுட்டுன்னு போட்டிருக்கிறாங்க. இவங்க உறுதிப்படுத்தலை. ஆனால் அந்த மாதிரி சொன்னால் என்ன செய்வாங்கன்னு வந்தால் நான் இருக்கேன்னு காட்டுவாங்க. இது வரைக்கும் காட்டலை. அதெல்லாம் இருக்கு இல்லையா, வந்து நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லணும்ல. அந்த செய்தி வந்த பிறகு ஒன்றுமே இல்லை. அதுபோக என்னென்னு கேட்டால் நேற்றைக்கு வந்து அமெரிக்காவுடைய அமைச்சர்கள்லாம் வந்து நெத்தனியாவை சந்திப்பதற்கு ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அது திடீர்னு கேன்சல் ஆகிட்டாங்க. ஏன் நேற்று வந்து கேன்சல் பண்ணுற ஆள் இருந்ததுன்னு பேசலாம், ஆள் போயிட்டான்னு விளங்குது அப்படின்னு விளங்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. இது ஒரு ஊகமாக தான் சொல்கிறாங்க. அது ஈரான் செய்தியில் 2 பேரும் கூட சொல்லுவாங்கள்ல, இவங்க தாக்கி இருக்கலாம், அவன் போயிட்டானா இல்லையா படுகாயம் அடைஞ்சிருக்கானாங்கிறது அவங்க சொன்னால் தான் விளங்க முடியும். ஆனால் அவன் வந்து மறுக்கவும் இல்லை, அது மறுக்கவும் இல்லை. அதுக்கு வந்து நான் உசுரோடு தான் இருக்கேன்னு வந்து வெளியிலேருந்து பேசவும் இல்லை. அப்படி தொலைஞ்சு போயிருந்தான்னு சொன்னால் பேச்சுவார்த்தைக்கு கூட வந்துடுவாங்க. அவங்க அவன் அடிச்சிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, பேச்சுவார்த்தை கூட வந்துடுவாங்க. அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கிறேன். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுப்ரீம் கோர்ட் முஜித்தபா இருக்கார்ல, அவரையும் தாக்கிட்டோம், பட்டு காயப்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பொய். அது அப்படி இவங்க பரப்புனதுக்கு போட்டி அவங்க பரப்புகிறாங்க. இவன் சொன்னதுக்காக வேண்டி போட்டிக்காக என்ன செய்கிறான்னு கேட்டால் அவர் அடிச்சிட்டோங்கிறாங்க. அதெல்லாம் அடிக்க கிடையாது. அவர் காயமடைந்தார் என்பதுங்கிற உண்மை. அது 28ஆம் தேதி உள்ள சம்பவம். அவர் அடிக்கும்போது இவர் காயப்பட்டிருக்கிறார். அதாவது வாப்பாவை அடிக்கும் பொழுது எல்லோரும் அடித்தாங்கல்ல, எல்லோரும் இறந்துட்டா கூட இவர் சின்ன காயத்தோடு தப்பிச்சுக்கிட்டார். அந்த காயத்தை 28ஆம் தேதி தான் அவர் காயப்படுத்தப்பட்டாரே தவிர இப்போ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு என்ன செய்யலை, அவருக்கு ஒன்றுமே ஏற்படலை. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு ஏற்பட்டதுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப பொத்தி அவர் வச்சுருக்கிறாங்க. எதுலேயும் இது முகத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பழைய ஃபோட்டோவை தான் போட்டுட்ருக்காங்க. அவருடைய படங்களை போடும்போது கூட பழைய ஃபோட்டோ கிடைக்காம இவர் படத்தையே போட்டுட்ருக்காங்க. இப்போ கூட ஈரானை சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, இறந்து போனவரை அவர் படத்தான் போட்டுட்டு செய்கிறாங்களே தவிர இவரை போட மாட்டாங்கிறாங்க. என்னென்னு கேட்டால் நின்று ஒரு பேட்டிக்கிட்டு கொடுத்தா தானே. அப்போ முடிவு பண்ணிட்டாங்க இவங்க வந்து இதில் அடித்து போட்டு வெற்றி ஒன்றா சொல்லுவாங்க. அதனால் இவரை வந்து எதுலேயும் வீடியோவில் எடுத்து போட்டால் கூட அந்த வீடியோ லொக்கேஷன்லாம் பார்த்து எந்த இடத்துலேருந்து எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பேக்ரவுண்டை வச்சு எடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவருடைய எல்லாம் எழுத்து மூலமாக தான் அவருடைய அறிக்கையெல்லாம் வந்துகிட்டு இருக்கே தவிர முதல்ல அவருக்கு முன்னாடி மக்கள் மத்தியில் வந்துட்டு இப்போ காணாட்டி தான் நீ கேள்வி கேட்கணும். ஆரம்பத்தில் வரவே இல்லை. அவர் என்றைக்கு நியமிச்சில் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்ன செய்யலை, வெளியே வரவே இல்லை. அதனால் அவர் வரலைங்கிறதுனால அவரை நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லலை. ட்ரம்ப் கூட சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீ எங்களை கேட்காம நீ நியமிச்சா நீண்ட நாள் இருக்க முடியாதுன்னு தான் சொன்னார். முடிச்சிடணும்னு இருப்பார்ல, அவருக்கு பாப்பாவுக்கு சொன்ன மாதிரி சொல்லியிருக்கணும்ல, முடிச்சிட்டோன்னு சொல்லியிருக்கணும். அதனால் அவர் முடித்ததாக சொல்வது வந்து பொய். அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், அதே பென்டகன் செய்தியாளர் சந்திப்பு இருக்குல்ல, அந்த சந்திப்பில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 95% ஈரானுடைய ஏவுகணை ட்ரோன்கள் எல்லாத்தையும் கப்பற்படை எல்லாத்தையும் அழிச்சுவிட்டோம், இனி தாக்குதல் நடத்த மாட்டாங்கங்கிறான். முந்த நாள் சொல்கிறான் 95% காலி, கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்டோம், ஏவுகணையே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். சொல்லி முடித்தவொடனே அடுத்த நாள் தான் என்ன செய்யறேன்னா படம் இஸ்ரேலில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. தாக்குதல் குறைஞ்சிருக்கான்னா குறையத்தான் செய்யுங்கன்னு கேட்டால், ஒரு 1000 இலக்கில் அடிக்கிறதுக்கு வச்சுருக்கும் போது நிறைய அடிப்பாங்க. 1500 முடிச்சுட்டாங்கன்னா கம்மியாக தான் அடிக்க வேண்டியிருக்காங்க. அழிக்க வேண்டியது நிறைய இருந்தால் நிறைய ஏவுகணை அனுப்புவாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க ஏவுகணை இந்த மாதிரி குலைப்பிடக்கூடாதுங்கிறக்கா என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு அலையாக பேர் வச்சு அனுப்புகிறாங்க. அதாவது சும்மா முந்தா நாள் அனுப்புனதை இன்றைக்கி அனுப்புன மாதிரி ஷோ காட்டக்கூடாதுங்கிறக்கா வேண்டி 1வது அலை 2வது அலையில் 1வது அலையில் 300 அனுப்பியிருக்கிறோன்னு போடுறாங்க, 2வது அலையில் 500 அனுப்பியிருக்கிறோம், ட்ரோன் அனுப்பியிருக்கோன்னு போடுவாங்க. இன்றைக்கி தின்னு தெரியல, இன்றைக்கி 35 நேற்று வந்து 35வது அலைன்னு சொல்லிட்டு அதில் அனுப்புகிறாங்க. அப்போ அலைக்கு பேர் வச்சு அனுப்புகிற என்ன வழங்குதுன்னு கேட்டால் ஒன்றும் தனித்தனி இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா அதை தான் பழைய செய்தியை போடுறாங்கன்றாங்க. ஒவ்வொரு தடவை இன்றைக்கி ஒரு 300 அனுப்புகிறான்னு கேட்டால் இது 35வது அலை, அதில் என்னென்னலாம் இடம்பெற்றிருக்குன்னு லிஸ்ட்டை போட்டு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு தாக்குதலை போடுறாங்க. அதனால் வந்து இது குறைஞ்சிருக்கு நெசந்தான். தாக்குதல் குறைஞ்சது காரணம் என்னென்னு கேட்டால், அமெரிக்கா தளத்தை கத்தாரில் அடித்தாங்க, அடித்து முடிச்சு மறைந்ததுக்கு அடிக்கணும், அது குறையத்தானே செய்யும். அவனுடைய பேங்குகள் இதெல்லாம் அடிச்சு விட்டாங்களா, மரம் இதுக்கு போய் அடிக்கணும்.
அவங்க இலக்குகளை அழிச்சிட்டாங்கன்னு சொன்னால் குறையத்தான் செய்யும் கண்டிப்பாக, முந்தி இருந்த அளவுக்கு இருக்காது. அதனால் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, வலிமையானதை வச்சு தான் என்ன செய்கிறான், அடிக்கிறான். அது ஒரு விஷயம். அடுத்து என்னென்னு சொன்னால் ஹொர்முஸ் அந்த அந்த ஜலசந்தி இருக்கு இல்லையா, அதை இவங்க வந்து அடைச்சி வச்சுருக்காங்கிறாங்க. அதுக்கு அமெரிக்கா என்ன செய்கிறான்னு கேட்டால் ஹொர்முஸ் வழியாக உள்ள 16 படகுகளை அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கான், படகுகளை தாக்கி அழிக்கிறேன்னு சொல்லி. அதை போடும்போது அவன் என்ன விளக்கம் கொடுக்குறான்னு கேட்டால் அதில் ஒரு 10 இது வந்து அவங்க கன்னி வடியில் ஏற்கனவே டேமேஜ் ஆன படகுங்கிறான். டேமேஜ் ஆச்சுன்னு விட்டுட்டு போன படம் அவனே சொல்கிறான், அமெரிக்காவில் சொல்கிறான் டேமேஜ் ஆனது 10 படகம், அதோடு சேர்த்து 11 ஆரஞ்சு சேர்த்து அடிச்சிருக்காங்கிறான். படகு வந்துட்டு 5000 இருக்குது, நல்லா விளங்கிக்கிறேன்னு. மேலேருந்து அடிக்கும்போது 5000 படகுகள் வச்சுருக்கிறான். அது போக இந்த படகை வச்சுக்கிட்டு அவன் ஹொர்முஸை காப்பாற்றலை, கன்னி வெடி வச்சு தான் காப்பாற்றுறான். ஆளே இருக்க மாட்டாங்க, நீ போனீங்கன்னா இப்போ அந்த கன்னி வெடி அடித்து உனக்கு தூட்டு கிளப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த அவங்களுடைய அபிஷியலான பக்கத்தில் எக்ஸ் தளத்தில் அமெரிக்கா எழுதுகிறாங்க, நாங்கள் ஒரு கப்பல் வந்து நாங்கள் ஹொர்முஸை கடந்துட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடந்து வந்துட்டோன்னு முதல் நாள் நியூஸ் போட்டாங்க. முந்தின நாள் நேற்று என்ன செஞ்சிட்டாங்கன்னா இந்த ஹொர்முஸை வந்து ஒரு கப்பலும் கடக்கவே இல்லை அப்படின்னு போட்ட உடனே அழிச்சிட்டாங்க. எக்ஸ் தளத்தில் ஏற்பட்டது பேசாமல் இருந்தால் அப்படி விட்டுருவாங்க. அமெரிக்கா வந்து மறுத்தவுடனே என்ன செய்கிறான், ஈரான் மறுத்த உடனே அந்த ட்வீட் போட்டு அழிக்கிறாங்க. அழிச்சா என்ன போய் துணிஞ்சு சொல்கிற போயிட்டோன்னு சொன்னால் ஒரு இது உண்டாகும்ல. அது மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா நாங்கள் எந்த கப்பல் நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் பாதுகாப்புக்கு அமெரிக்க கடற்படையும் வரும்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகு வாடகை தான் காத்துக்கிட்டவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பலில் நிப்பாட்டி வச்சுக்கிறான், 700 கப்பலுக்கு மேலே நிற்கிது. அந்த ஹொர்முஸை கடக்க முடியாமல் 700 கப்பல் அங்கங்கே சரக்கு ஏற்றி எண்ணெய்களும் சரக்குகளும் ஏற்றி கொண்டு நிற்கிறார்கள். அவங்க போவதற்கு அமெரிக்காவை அணுகி நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்புக்கு வாங்க, நாங்கள் அந்த 10 கப்பல் கடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சூழ்நிலை சரியில்லை, இப்போ வரமாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு கப்பலுக்கும் பாதுகாப்பு கொடுப்போம்னு சொன்னோம். வந்து இந்த கப்பல் அதுக்கு சங்க தலைவர் அறிவிக்கிறார், இவங்கள்ட்ட போய் கோரிக்கை வச்சோம்னு சொன்னால் வரமாட்டேங்கிறாங்க, அதை வந்து எங்களுக்கு போக முடியாது, இப்போதைக்கு நாங்கள் நிலைமை சரியானவனை போவோம். நிலைமை சரியான அவனை போய்க்கிறோனே, நீ என்னதுக்கு இப்போ நிலைமை சரியானவனை வருவோங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறனால கப்பல் எதுவும் கடக்கப்பலாம் கிடையாது. அதுபோக இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்கன்னா 3 கடக்க முயற்சித்த 3 கப்பலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒன்று எண்ணெய் கப்பல் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, வேறு 2 கப்பல் எண்ணெய் கப்பல் இல்லை சேதப்படுத்தியிருக்கிறாங்க. 3 கப்பல்களை வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு தாய்லாந்து கப்பல் ஒன்று, இன்னும் 2 கப்பலையும் அடித்து முயற்சி பண்ணி பார்க்குறாங்க கடந்துடலான்னு சொல்லி அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து அது பொய்யான விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால் வங்கி விஷயம், இதான் விஷயம். இப்போ இன்றைக்கி உள்ள சூழ்நிலை என்னென்னு கேட்டால் இன்னொரு செய்தி ஒன்று போட்டிருக்காங்க, அது வந்து ஆத்தென்டிக்காக இல்லை. என்னென்னு கேட்டால் ஈரான் வந்து நாங்கள் சமரசுக்கு தயார்னு அறிவிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு ஒரு பதிவு போடிக்கிட்டு இருக்கு. என்ன லிஸ்ட்டுன்னு சொன்னால் நாங்கள் தயார் தான், நெத்தனியா பிடிச்சி என்கிட்ட கொடுத்துருன்னு ஒன்று நிபந்தனை போட்டிருக்காங்க. நெத்தனியா இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இல்லை, சோர்ஸ் இல்லாமல் நான் செய்தி படித்தது தான். அப்போ வந்து நெத்தனியாவும் பிடிச்சிருன்னு, அதுக்கப்புறம் வந்து இந்த காசாவிலேருந்து என்ன செய்யணும் சுத்தமாக நீங்கள்லாம் விளைவிக்கிறேன்னு, அதே மாதிரி வந்து சொல்கிறதெல்லாம் எல்லாமே அந்த நீங்கள் அது அணு ஆயுத பிரச்சனைலாம் கிளப்பக்கூடாது, நீங்கள் இத்தனை நாள் ஏற்படுத்த இழப்புக்கு நஷ்ட ஈடு கூடி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எத்தனை நீங்கள் தாக்கண்டை பண்ணிக்கிறீங்களோ அது எங்களுக்கு இது வரைக்கும் ஆன செலவு என்னவோ அதெல்லாம் நீ அமெரிக்கா தரணும், அதெல்லாம் செஞ்சால் தான் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேங்கிறத அப்படி சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேங்கிறத வந்து இப்படி சொல்கிற அளவுக்கு இருக்குது. இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் குறுக்கொடியில் கெஞ்சிறான். அப்போ பார்க்கும்பொழுது என்னென்னு கேட்டால் கடுமையான டவுனில் இருக்கிறாங்க, வெத்து மிரட்டல் பண்ணுறாங்களே தவிர அதை செய்வோம் இது செய்வோம்னு சொல்கிறாங்களே தவிர எப்படிதான் முடியும், எப்படியா முடித்தா தேவலையே, நம்முடைய ஒவ்வொரு நாள் நம்முடைய கௌரவம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, உலகத்து நாட்டாமைங்கிறது இல்லாமல் ஆக்கிவிட்டாங்களேங்கிறத பயந்துக்கிட்டு தான் கிடக்குறாங்களே தவிர. ஆனால் இவங்களுக்கு சேதங்கள் இருக்கிறது இப்போ கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இன்னைக்கு அந்த பெரிய தாக்குதல் நடத்த போகிறோன்னு முந்தின நாள் சொன்னார், ஒன்றும் தாக்கவே இல்லை. முந்தின நாள் அறிவித்தார் ட்ரம்ப், இதுவரைக்கும் சந்தித்தராத ஒரு தாக்குதலை நீங்கள் சந்திப்பீர்கள்ன்றார். நேற்று ஒன்றும் செய்யலை, இன்றைக்கி ஒன்றும் செய்யலை. அதில் வந்து சும்மா பயங்காட்டுறதுக்காக செய்கிறாரு. எல்லா வகையில் பார்த்தாலும் வந்து ஈரான் வந்து உலக வல்லரசுங்கிற நிரூபிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவன் இன்னுமே வந்து பின்வாங்கி தான் ஓட போகிறார்கள். அது சில கண்டிஷன் போட்டு தான் இவங்களை ஒத்துக்குருவாங்க. அதனால் வந்து இன்றைக்கி உள்ள நிலவர பிரகாரம் எந்த வகையிலையும் உங்களுக்கு பின்னடைவு கிடையாது. அவனுக்கு தான் பின்னடைவு எப்போ முடியும்னு என்ன செய்யறான் தூது விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் என்பதை முடிச்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.